ஆரம்பமாக மத்திய சுவிசேஷம் 26 அதிகாரம் 22வது வசனம் 24 உள்ள நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 21வது 31வது பேஜ் மத்திய சுவிசேஷம் வாசிக்குங்களா? இயேசு பிரேதத்திரமாக நீங்கள் கேட்டுக்கொள்வது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தை நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர் கூடும் என்றார்கள். அவர் அவரை நோக்கி, என் பாத்திரத்தை நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவளுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவளுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதர பேரிடம் எரிச்சலானார்கள். நம்ம மத்தியில் வந்திருக்கிற பேர்பேத்தில் சபையின் மேய்ப்பர் இந்த கூட்டத்துக்காக ஒரு சிறு ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக கற்றுக்கொள் நான் கேட்டுக்கொள்கிறேன். பால் தயானந்தன் ஒரு சிறு ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சோத்திரமானவரே சோத்திரம், தேவாதி தேவனே சோத்திரம், தேவனே ராஜாதி ராஜாவே சோத்திரமானவரே, தேவரே இந்த கடைசி காலத்தில் தேவரே எங்களை இந்த காலத்தின் செய்திக்குள்ளாக இந்த நாளின் மன்னாவத்துக்குள்ளாக எங்களை கொண்டு வந்த தயவுக்காகவும் சோத்திரம் முதலிலாக இயேசு கிறிஸ்துவே சோத்திரம். இந்த நேரத்திலே நாங்கள் நாமத்தின் கீழாக இந்த நாமத்தின் நிமித்தம் இந்த கோயிலின் கீழாக நான் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே தேவரே நாங்கள் கூடியதற்கு ஒரு நோக்கம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம், நாங்கள் ஆண்டவரே கூடி வந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக உங்களுடைய பிரசனம் மாறாத உங்களுடைய சமூகம் எங்களோடு இருக்கத்தக்கதாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தாவின் பிரசனம் தாமே எங்களோடு இருக்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம். தேவரே காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பு எடுத்துக்கொள்ளும், நீரே மையப்படுத்திக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கிறிஸ்தவ கர்த்தராகிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த அதிகாரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஆராய்ஞ்சிருக்கீங்க எனக்கு தெரியல. அங்கே ஒரு ஸ்திரீ வந்து ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறா, அவரை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பாரசத்திலும் ஒருவன் உமது இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். இயேசு பிரதித்திரமாக ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசுகிறாரு. அதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி விளாட்டாவோ கேஷுவலாவெல்லாம் பேசல. இயேசு பிரதித்திரமாக எழுதியிருக்குது. அன்றைக்கு பேசின மொழியில் பார்த்தீங்கன்னா மரியாதையோட பேசியிருக்கிறார். அந்த சகோதரி கேட்கும்போது அனாவசியமாக அவர் சொல்லலை. தேவனோட வார்த்தை எடுத்து ஊழியக்காரராகி நீங்கள் எல்லாருமே குறிப்பிட்டு நிற்கிறீங்க. ஏன் உங்களுக்கு கூட்டம் தெரியுமா? நீங்கள் பிரசங்க பீடத்தில் நீங்கள் நிற்கிற நீங்கள் அனாவசியமான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. பிரசங்க பீடத்தில் உண்மை. ஏன்னா இது ஒரு அக்னிசமமான இடம். நான் கர்த்தரோடு இருக்கிற அனுபவத்தோடு தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். தேவனை நடத்துறது தான் இங்கே வந்தேன். ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் எனக்கு இங்கே வர்றதுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கிறார். டெய்லி என்னை தூங்க விடவே இல்லை. இதை பேசினால் ஒழிய எனக்கு இந்த காரியத்தை எனக்கு தெரியாது. ஆக பிரசவ பீடத்துக்கு வரப்போகிற வந்திருக்கிற ஊழியத்தில் இருக்கிற நீங்கள் ரொம்ப கவனமாக தேவனோட வார்த்தை என்ன பண்ணுங்க பயன்படுத்தணும். பிரதித்திரமாகனா ரெஸ்பெக்டாக அவர் பதில் சொல்லியிருக்காரு. என்னன்னு, இயேசு பிரதித்திரமாக நீங்கள் கேட்டுக்கொள்வது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. ஃபஸ்ட்டு அவங்க அறியாமையை அவர் குற்றப்படுத்தவே இல்லை. பார்த்தீங்களா? அவங்களுக்கு அறியாமைன்னு ஒன்று இருக்குது. அவனை குற்றப்படுத்தலை அவர் அறியாமையை. உடனே உனக்கு இது தெரியல அப்படிலாம் சொல்லல அவர். அவர்கள் கேட்டுக்கொள்வது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தை நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இது ஒரு மேஜர் சப்ஜெக்ட். இதை ஏன் எடுத்து நீங்க நினைக்கலாம். அவர் பெறக்கூடிய ஸ்தானத்தை நீங்க பெற முடியுமான ஜீசஸ் தன்னை வாயில சொல்றாரு. ஆமா நீங்க பெற முடியும்னு சொல்றாரு. எஸ், இதை நீங்க மெடிடேஷன் பண்ணிட மாட்டீங்க. அதனால உங்களுக்கு அது என்ன பண்ணல, நாலேஜுக்கு வரல. புரியுதுங்களா? வசனத்தோடு படிச்சுட்டு போயிருப்பீங்கல்ல. ஆனா அந்த ஸ்தானத்தை பெற கூடுமான்னு, ஆமா ஜீசஸ் என்ன சொல்றாரு, பெற முடியும், கூடும்ன்ற, பெற கூடும். அவளை நோக்கி என் பாத்திரத்தை நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறுவீர்கள். மறுபடியும் சொல்றாரு அந்த இடத்துல பெறுவீர்கள்னு. ஃபர்ஸ்ட் கூடுன்னு சொல்றாரு, அடுத்தது என்ன சொல்றாருங்க, பெறுவீர்கள் சொல்றாரு. என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும்
உட்கார்ந்து இருக்கும்படி என் பிதாவினால் எவளுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவளுக்கு அல்லாமல் மற்றவருக்கு அதை அருள்வது என் காரியம் அல்ல. இது எப்படி ஜீசஸ் வந்து என் பிதாவுடைய தான் திட்டத்தில் இருக்குது, எனக்கு காரியம் அது எந்த இல்லைன்னு ஏன் சொன்னார்னா, அவர் மனுஷகுமாரனா வந்ததுனால அவர் அதெல்லாம் பேச முடியல அந்த இடத்துல. நான் சொல்றது புரியுதுங்களா? அவர் என்ன வந்திருக்காரு, மனுஷகுமார்ன்ற ஒரு கேரக்டர்ல வந்திருக்கிறதுனால அந்த இடத்துல அந்த காரியத்தை அவர் என்ன பண்ணல, ரிவீல் பண்ணல. அந்த இடத்துல பண்ணவும் முடியாது அவரால். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல அவரால் என்ன பண்ண முடியாது, அதை அவர் வெளிப்படுத்தவும் முடியல, வெளிப்படுத்தவும் இல்லை. அப்போ இப்படி சொல்லிட்டு போயிடாரு, என் பிதாவுக்கு அவருக்கு தான் அது தெரியும், அது என் காரியம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா பிரியமானவர்களே, இந்த ஸ்தானத்தை இந்த சகோதரி கேட்கறதுக்கு முன்னாடி இதை விரும்பின நபர் யாருன்னா, ஏசாயா 14 அதிகாரம். இதுக்கு போட்டி முதல்ல போட்டிக்கு வந்த நபர் யாருன்னு பாருங்க. பதினாலு 12 13 படிங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழவிட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானதுக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. போதும். அவன் 2 காரியத்தை சொல்றான். ஒண்ணு, உன்னதத்துக்கு ஏறுவேன், உமக்கு ஒப்பாவேன். இது 2 காரியத்தை அவன் விரும்பின காரியம். யாருங்க? லூசிபர் விரும்பின காரியம். ஆக தேவன் என்ன பண்ண, அவனை கீழே தள்ளிட்டு உன்னதமான இடத்துக்கு தம் மனவாட்டிய முதலத்துக்கு போய் வச்சாரு. அல்லேலூயா. நம்ம ஸ்தானத்தை அவன் அந்த இடத்துல ஒரு ஆர்குமெண்ட் பண்ணதே நமக்காக தான் ஒரு ஆர்குமெண்ட் பண்றாரு. ஏன்னா உன்னதத்துல இருக்கிற தேவனுக்கு உன்னதத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னதத்துல இருக்கிற தேவனுக்கு உன்னதத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப யாருக்காக இந்த யுத்தம் பண்ணாருன்னா, இப்பதான் அதை வெளிப்படுத்துறாரு. இப்பதான் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஊழியக்காரர்களா நீங்க இருக்கிறீங்க. உன்னதத்துல ஏறுவன்னு சொல்லும் போது அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் உங்களை போய் வச்சிருக்கிறாரு. நீங்க யார அந்த கடைசி கால மனவாட்டிய உன்னதமான ஸ்தானத்துக்கு எடுத்து போய் ஒப்பாவே, உமக்கு ஒப்பாக அதை ஈக்குவலா உட்காரத்துக்கு என்ன பண்றான், சிங்காசனத்துல அவன் அந்த ரைட்ஸ் என்ன பண்றான், அவர்கிட்ட எடுக்கிறதுக்கு விருப்பப்படுறான். அவர் கொடுக்கல, இவனவே எடுக்கிறான் அங்க இருந்து அந்த ரைட்ஸை. புரியுதுங்களா? அந்த உரிமையை இவனே எடுக்கிறான். ஆனா தேவன் என்ன பண்ணாரு, இப்போ ஒரு காட்சியை கொண்டு வராரு புதிய ஏற்பாட்டுல. இப்போ ஒரு ஸ்திரீ வரா. இந்த ஸ்திரீ வந்து என்ன சொல்றா, ஆண்டவரே ஒரு வலது பாசம் ஒரு இடது பாசம் உட்காரத்துக்கு என் மகனுக்கு நீங்க கொடுக்க முடியுமா? 2வது ஒரு சப்ஜெக்ட் ஒன்று வருது. இவங்க கூட நமக்காக தான் இந்த போராட்டத்தை நடத்துறாங்க. மறுபடியும் கூட அவர் என்ன பண்றாரு, இந்த 2வது காரியத்திலையும் அவர் பதில் கொடுக்கல. பதில் சொன்னாரா? இல்லங்க. யாருக்கு தரப்போறான்னு சொன்னாரா? முதல்ல ஒருத்தர் எடுத்துக்க ஆசைப்பட்டான், அவனுக்கு அவர் கொடுக்கல. இன்னொருத்தர் கேட்கிறாங்க, அவன் பிள்ளைங்களுக்கு நான் உன்னோட பசங்க நான் தரேன்னு அவர் சொல்லல. அல்லேலூயா. கவனிச்சிங்களா அந்த காரியத்தை? அவர் தரல. ஏன்னா யாருக்கோ ஒருத்தருக்காக அதை வச்சிருக்கிறாரு. ரைட்டுங்களா? யாருக்கோ ஒருத்தருக்காக அந்த ஸ்தானத்தை அவர் வச்சிருக்கிறாரு. அந்த ஸ்தானத்தை முதல்ல அது ஒரு துண்டாவே அந்த காரியத்தை பேசிடுவோம். இதுக்கு தான் லூசிபர் ரொம்ப ஆசைப்பட்டான், அவருக்கு ஈக்குவலா உட்காரணும்னு சொல்லிட்டு. ஆனா மனுஷனா வரும்போது பாருங்க, அவர் மடியில படிக்க வச்சுக்கிறாரு யோவான. ஈக்குவலா கூட இல்ல, மேலே சாட்சி வச்சுக்கிறாரு. ஏன்னா பெருமைக்கு முற்றிலும் ஒரு தாழ்ந்தவராய், பெருமை நாவிக்கு முற்றிலும் தாழ்மைப்பட்டவராய் ஒரு சீசனை கூப்பிட்டு தான் மடி மேல சாட்சி வைக்கிறதுல ஒரு தாழ்மையா மாறினார். ஏன்னா இது லூசிபருக்கு முழுசும் ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். இது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் வசனம் அந்த ஒண்ணுதான் எழுதிருக்குது. ஸோ அவ்வளவு தாழ்ந்து வந்து மடியில சாட்சிக்கிறார். ஆனா அப்ப கூட ஒரு விஷயத்தை அவர் ரிவீல் பண்ணல. யாருக்கு இந்த ஸ்தானத்தை என்ன பண்ண போற, கொடுக்க போற ஸ்தானத்தை சொல்லல. ஆனா இப்ப போட்ட நீங்க தான் போட்டீங்களா அபிரகாம் சசில இந்த செய்தியில சொல்றாரு, அந்த ஸ்திரீயிடம் நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறக்கூடுமா என்றார். அவள் கூடும் என்றார். அதற்கு அவள் நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்றார். திருப்பியும் ரிப்பீட் பண்றாரு அந்த சப்ஜெக்டை. ஜீசஸ் இந்த இடத்துல தீர்க்கதரிசிக்குள்ள வந்து பேசுறாரு.
அதே சப்ஜெக்ட் ரிப்பீட் ஆகுது. எப்போ? பழைய ஏற்பாட்டில் லூசிபர் அதை எடுக்க ஆரம்பிச்சான். புதிய ஏற்பாட்டில் வரும்போது யாருக்கு கொடுக்க போறேன்னு அவர் அதை விளக்காமலே போயிட்டார். ஆனா இப்போ பரிசுத்த ஆவியின் நாட்கள்ல அவர் அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா இனி காலம் செல்லாது, பரிசுத்த ஆவியாக நம் மேல் பொருந்துவதுதான் சபைக்கு ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. ஆனா தலைப்பின்னவோ ஆபிரகாமின் உடன்படிக்கை தான் இருக்குது. ஆனா என்ன சபைக்கு எதை உடன்படிக்கை சொல்றார் தீர்க்கதரிசினா, அவரும் நம்மளும் ஒன்றாக பொருந்துவதுதான் பரிசுத்த ஆவியின். கரெக்டா கவனிக்கிறீங்க நினைக்கிறேன். அவர் கிறிஸ்துவின் ஆத்மாவையும் சரீரத்தையும் ரெண்டாக கிழித்தார். ரெண்டாக கிழித்து இப்ப தெரிஞ்சுக்கலாம் அந்த பேப்பரை எப்படி கிழிச்சிருக்கிறாருன்னு. சிலுவையில் என்ன பண்றாரு? ரெண்டா. இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஏன் கிழிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஈட்டில குத்தி அந்த உடன்படிக்கை பாதி அவரும் ஒரு பாதி யாரு? சரீரமாக மனவாட்டி. அல்லேலூயா. வெறும் பிரைட் மாத்திரம் இல்ல, சரீரமாகிய மனவாட்டி. அந்த சரீரத்தை அதனால தான் ஈட்டில குத்தி கிழிக்கிறானுங்க. இப்பதான் அதை எக்ஸ்பிளைன் பண்றார். அவர் கிறிஸ்துவின் ஆத்மா, அவர் அந்த ஸ்திரீயிடம் நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெருக்கூடும் என்றார். இங்க வந்து இதை சேர்க்கிறார் திருவிதசி. இந்த லைனை எங்க சேர்க்கிறாரு? கல்வாரி சிலுவையில் ரெண்டா கிழிக்கிற வந்து இந்த ஸ்திரீ கேட்ட காரியத்தை நம்ம நாட்டு செய்தியில பொறுத்துறார். இப்ப தெரிஞ்சிச்சு அந்த ஸ்தானத்தை யாருக்கு கொடுத்துருக்காரு? யாரு கொடுத்துருக்கிறாரு? நமக்கு தான். மனவாட்டிக்கு தான் அந்த ஸ்தானத்தை கொடுத்தாரு. ஆகவே அவன் விரும்பினாலும், லூசிபர் அதை எடுக்க ஆசைப்பட்டாலும், அந்த ஸ்திரீ தன் பிள்ளைகளுக்கு அந்த ஸ்தானத்தை விரும்பினாலும், கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் யாரை நியமிச்சாரோ அவங்ககிட்ட தான் அந்த ஸ்தானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. எந்த அடிப்படையில? பரிசுத்தாவியை பெற்று தேவனோட இணைகிற அந்த அடிப்படையில் தான் அந்த ஆவியை கொடுத்தார். அதுவும் நீங்க ஒரு விஷயம், ஏன் இன்னும் நீங்க திட நம்பிக்கையும் திட தைரியமா நீங்க இல்லைன்னு சொன்னா, செய்தியினுடைய சாராம்சத்தினோட டெப்த்தை நீங்க இன்னும் பிடிக்கல. அந்த ஆழத்தை நீங்க பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு அசால்ட்டான ஒரு தைரியம் ஒன்று வரும். இங்க பாருங்க, கிறிஸ்துவின் மேல் இருந்த அதே பரிசுத்த ஆவியை சபையின் மேல் ரெட்டிப்பாய் இருக்கும்படி அனுப்பினார். இவர் தான் ஜீசஸ் நினைச்சீங்க. இவர்கிட்ட இந்த ஸ்பிரிட் பால் தயாரத்துக்கு மேல ரெட்டிப்பா அனுப்பியிருக்காருன்னா நீ விசுவாசத்துல என்ன நடக்கும்? கிறிஸ்துவின் மேல் இருந்த அதே பரிசுத்த ஆவியை சபையின் மேல் ரெட்டிப்பாக இருக்கும்படி அனுப்பினார். ஒருத்தரே இவ்வளவு பண்ணியிருக்கிறாருங்க. ஒன் போர்ஷன் ஸ்பிரிட் தேவன் மனுஷனா வரும்போது இவ்வளவு காரியத்தை அவர் செஞ்சிருக்கிறாரு. சபையின் மேல் ரெட்டிப்பாய் அனுப்பினார்னு எழுதிருக்கு. இதுல என்ன பண்ணலான்றீங்க நீங்க? எப்போ நமக்கு இன்னும் அவர் லெவலுக்கே பண்ணலையே அப்படிதானே நமக்கு தோணுது. இதுதானே உண்மை. அப்போ தேவன மாதிரி செய்ய முடியுமா? அவர் சொல்றாரு இல்ல ரெட்டிப்பா செய்ய வைப்பான்றாரு. என்ன விசுவாசிக்கும் அதிக கிரியைகளை செய்வான்னு அந்த ஸ்கிரிப்சர் அதுக்கு விலகம் கொடுக்கும்போது சொல்றாரு ரெட்டிப்பான ஆகிய சபை மேல அனுப்பியிருக்காராம். நீ விசுவாசத்தை அந்த இடத்துல அதை செய்ய முடியும். அதை தான் நான் சொல்ல வரேன். நீ எப்ப அதை பரிபூர்ணமா விசுவாசிக்கிறியோ, எனக்கு அப்பா ஊழிய அண்ணன் சப்போர்ட் இல்லை, சபை ஒரு ஊழியத்தை செய்ய ரெட்டிப்பான தேவன் அனுப்பின ஆவி இருந்தா போதும். நீ எல்லாத்தையுமே செய்ய முடியும். நான் அதை தான் கொண்டு வரேன் பிரதர். திருப்பி பேசுறேன். இவரை ஜீசஸா நினைச்சுங்க. உங்க எதுக்கு நின்னுகிறாரு. இவர் ஒரு காரியத்தை செய்யறாரு. இவர்கிட்ட இந்த ஸ்பிரிட் அவர்கிட்ட ரெட்டத்தனையா போச்சுன்னா அவர் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? சொல்றது ஏன் நம்ம சபைக்கு நம்ம காலத்துல தீர்க்கதரிசி வில்லியம் நான் வார்த்தை சொல்லும் போது அணில் உண்டாச்சு. அந்த இடத்துல இயேசுவானவர் அப்பத்தை எடுத்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அதை கொடுக்குறாரு. ஆனா நம்ம நாட்டுல என்ன நடந்தது தெரியுமா? சொன்னாவே வந்துதாங்க. இத மெசேஜ்ல தான் பேசுறேன். அப்ப உங்க காலத்துல நீங்க என்ன பண்ணனா அந்த விசுவாசிக்கும் போது அது கிரியை செய்யும். இதுதான் உங்களோட தேவன் செய்த உடன்படிக்கை. எது? ரெட்டத்தனான ஆவிய அந்த சகோதரி கேட்டா பத்தியா ஜீசஸோட அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் உங்களை எதுவுமே வச்சுட்டுக்கிறாரு. ரைட்டா? எவ்வளவு மேன்மையான ஸ்தானம் இல்ல? எப்படி அது எவ்வளவு ஒரு மேன்மையான ஸ்தானம். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க அதை குறித்து தரக்கு பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படுறீங்கன்னு எனக்கு இதுவரையும் தெரியலங்க. ஊழியத்தை குறித்து நீங்க பயப்படுறீங்களா? ஊழியக்காரில் உட்காந்துக்கிறீங்க. நான் ஊழியக்காரருக்கு அட்வைஸ் பண்ணல, நீங்க பயப்படுறீங்களான்னு தான் கேட்கிறேன். நான் ஆலோசனைலாம் சொல்லல. நீங்க ஏதாவது ஊழியத்தை குறித்து பயப்படுறீங்களா? நான் திருப்பி விளக்குறேங்க. என்ன ஜீசஸை வச்சுக்கங்க. நான் 4 பேரை உயிரோடு எழுப்புறேன். நான் தான் சர்வவல்லமையுள்ள தேவன். நான் சொல்றேன் ஆமாஸ் எனக்குள்ள ஒரு டைப்பான ஸ்பிரிட் தான் இருக்குது. நான் 2 ஆவியை உனக்கு கொடுக்குறேன்னா
இவன் எத்தனை பேரை எழுப்போம்? நான் தானே சொல்றேன், 8 பேரை எழுப்பான். நீ எதை பத்தி பயப்படுறீங்க? உண்மைதான். தேவன் உங்களை விட்டு யார்கிட்ட போக போறாரு இன்னைக்கு ஊழியத்தை செய்ய? உன் கண்ணை யூஸ் பண்ணாம யார் கண்ணை யூஸ் பண்ண போறாரு? அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை உடன்படிக்கை உங்க மூலம் தானே அவர் நிறைவேற்றி ஆகணும். ஒன்னே ஒன்று தான் செய்யணும், ஃபுல் சரண்டர் லைஃப். அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஒண்ணுமே தெரியாது ஆண்டவர். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே நான் வேஸ்ட் ஆண்டவர். அவர்கிட்ட நான் போய் பணியும் போது, அவரை ஆராதிக்கும் போது, ஆண்டவரே டியூப் லைட்டோட கேவலமானவன் அப்படிலாம் சொல்லுவேன். எனக்கு எதுவும் தெரியல. நீங்க சொன்னா கூட என்னால புரிஞ்சுக்கின்னு அந்த வழியா போக கூட தெரியல ஆண்டவரே. நான் சொல்றது புரியுதா? இதுதான் வழின்னு காட்டினா அதை கூட சரியா போக தெரியல. சில நேரம் தப்பு தப்பா போறோம். ஆனா அப்ப கூட அவர் தகப்பன் நம்மளை விடுறது கிடையாது. அப்ப கூட நீ தப்பு பண்ணிட்டு அவர் அடிக்கிறது கிடையாது. போய் போய் அவர் ஈக்குவலா உட்கார்ற ஸ்தானத்தை லூசிபர் கேட்டா கீழே தள்ளிட்டாரு. ஏற்கனவே லூசிபர் கேட்ட கீழே தள்ளிட்டாரு. ஆனா கீழே வந்து ஒரு தாழ்மான ஸ்திரீ கேட்கும்போது நீ ஏன் லூசிபர் மாதிரி பேசினார்? அவர் ஒரு நாள் குற்றப்படுத்தவே இல்லை. ரொம்ப மரியாதையா பதில் சொல்றாரு. அவங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறாரு. அந்த கேரக்டர் உங்ககிட்ட இருந்தா யாராவது செய்தியை பத்தி பேசணும், எப்படி பதில் கொடுக்க போறீங்க? இதெல்லாம் உனக்கு தெரியப்பா அப்படின்னீங்களா? இதை சொல்லுவீங்க. ஊழியர்கள் விசுவாசி வந்து கேட்பான், ஜாக்கெட் இவ்வளோ தளவு போ. என்கிட்ட கேட்டான், என்னம்மா சண்டை? ஜாக்கெட்டு எங்கள் வீட்டுக்கு இறக்கி போட சொல்ல, இவ்வளோ தளவு தைச்சிட்டு வந்தது. இதுக்காக என்ன போட்டு போனீங்க? கேட்பான். நீ அப்பயும் பதில் சொல்லணும். உண்மைதான். புரியுதுங்களா சொல்றது? பதில் சொல்லுவீங்களா? கண்டிப்பா. உத்தமமா பதில் சொல்லுவீங்களா? கரெக்டா? இந்த செய்திக்காக தீர்க்கதரிசி போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசும்போது அவர் கிடைச்ச அவார்டு என்ன தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே போனாங்க அவங்க அப்பா. தீர்க்கதரிசி வில்லியம் பிரான்ஹாம் இந்த செய்தியெல்லாம் சொல்லும்போது அவங்க அப்பா அவரை பத்தி சொன்னது என்னன்னா, வீட்டை விட்டு என் தகப்பனு கூட என்னை சேர்த்துக்கல அப்படின்னு சொன்னாரு. உங்க அண்ணன் வேங்க, நம்ம அண்ணன் மேலே வீட்டில் இருக்கிறாங்கல்ல. ஓகே, நம்ம எல்லாரும் இன்னைக்கு தூக்க போட்டிருக்கோம், வெளியே வீசப்பட்டிருக்கோம்ல. சபைகள் வீசியது, நம்பினவர் வீசினாங்க, நம்ம எல்லாருமே நம்மளை தள்ளிட்டாங்க, விட்டுருங்க. ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, எங்க அப்பா அம்மா தான் என்ன தள்ளினாங்க, அவங்க உலகம் ஃபுல்லா எனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. தேவன் உலகம் ஃபுல்லா என்ன பண்ணிருக்காரு? அவருக்கு பெற்றோர்களை அவருக்கு கொடுத்தாராம். எதை கொடுத்து போயிட போற? அவருக்காக ஊழியம் பண்ணக்கூடாது, இவருக்காக நீங்க ஊழியம் பண்ணக்கூடாது, நீங்க அவருக்காக ஊழியம் பண்ணக்கூடாது, நீ எனக்காக ஊழியம் பண்ணக்கூடாது. ஒரு தாய் தாப்பனை இழப்பீங்கன்னா உலகம் ஃபுல்லா தாய் தாப்பனை தர வல்லவராக இந்த சத்தியத்துக்காக நின்னா உலகம் ஃபுல்லா உங்களுக்கு நண்பர்கள் கிடைப்பாங்க, உலகம் ஃபுல்லா தாய் தாப்பன் கிடைப்பான். ஒருவேளை சொந்தம் ஏற்றுக்காம இருக்கலாம், அவங்க சொந்தம் ஏற்றுக்கிச்சா அவங்க மனைவி விசுவாசிக்கிறாங்களா, அவங்க தம்பி விசுவாசிக்கிறாங்களா? ஏவா தூக்கி குடும்பமே வில்லியம் பிரான்ஹாம் தூக்கி போடுச்சுன்னா என்னையா தூக்கி போடாது? இன்னைக்கு ஒரு வீட்டுல மொத்த பேரும் ஏத்துப்பாங்க ஏதாவது நம்புறீங்களா? ஏத்துக்கிட்டா சந்தோஷம், ஏத்துக்காதும் நம்ம குற்றப்படுத்த கூடாது. காரணம் அவன் சரியான நபரா இருந்தா, எல்லாரையும் சொல்ல சத்தியத்துல சரியான நபரா இருந்தா அந்த குடும்பம் ஏத்துக்கலாம் கூட அவன் தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன் தான். ஏன்னா தீர்க்கதரிசி அவன் தாய் தான் அவனை தூக்கி போட்டுக்கிறாங்க. மனைவி தூக்கி போட்டா கூட பரவாயில்ல, தூக்கி போட்டது யாரு? நம்ம அப்பா அம்மா நம்பி தானே வீட்டுல இருப்போம். கரெக்டுங்களா? ஓகே, சரி. இப்ப அந்த பரிசுத்த ஆவியை எப்படி பெறுறது? பரிசுத்த ஆவி தான் அந்த பாகமா வந்து நம்ம கிட்ட மீதி பாகத்தை கொண்டு வந்து கொடுக்குறான்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம். நான் செய்த அதே கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், இவைகளை காட்டிலும் அதிகமாய் செய்வீர்கள். என்ன சொல்றாரு? நான் செய்த கிரியைகளை. ஏன்னா டபுள் போர்ஷன் ஸ்பிரிட் எலியாவு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாமே. நம்ம பேசும்போது எலியாவோட 2வது ஆவிதான். ஆனா தீர்க்கதரிசி மெசேஜ் சொல்றாரு, ஜீசஸ்குள்ள இருந்த ஸ்பிரிட்டே ரெட்டத்தனையா வருமா? நான் சொன்ன பாயிண்ட நீங்க கேதர் பண்ணல. எலியாவோட ஆவி எலிசாக்குள்ள ரெட்டத்தனையா வந்து தான் பிரசங்கர் பேசுறது நான் கூட கேட்டிருக்கேன். தப்பு ஒண்ணு கிடையாது, ஒரு வளர்ச்சியில ஒரு படி மேல வரும். கரெக்டா? ஆனா இயேசுக்குள்ள இருந்த ஆவிய ரெட்டத்தனையா வருமா சபை மேல? அப்ப என்னென்ன பண்ண முடியல நீங்க? அதனால தான் சொல்ற, ஒரு தாய் தாப்புனா இருந்தா உலகம் ஃபுல்லா கிடைப்பாங்க. எங்க வீட்டுல அப்படிதான் துணி தூக்கி போட்டாங்க, பரவாயில்ல இருக்கட்டும். நான் செய்த கிரியைகளை செய்வீர்கள், இவளை காட்ட அதிகமா செய்வீர்கள். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ரைட்டா? உலகம் என்னை காணாது, எல்லாரும் மாதிரி நம்ம இருக்க கூடாது. உலகம் என்னை காணாது. இப்போ யோவான் 14ஆம் அதிகாரத்துல இயேசு இடத்துல நிக்கதம் போய் என்ன கேட்கிறான்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, ஒரு மறுபடியும் பிறவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க மாட்டான்னு ஜீசஸ் சொல்றாரா?
அந்த வசனம் காலத்தில் படிப்பா எடுத்து 16 யோவான் யோவான் 3ஆம் அதிகாரம் படிப்பா 1ல வசனம். அஞ்சில் யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதோம் எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் புரிந்து கொள்வீர்கள் தான் சொன்னார். அல்லேலூயா. நான் உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் போது அந்த புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு உண்டாகும். ரைட்டா? இப்போ அவர் நிக்கதோம் கிட்ட அவர் என்ன பேசுறாரு? மறுபடியும் பிறக்கும் போது தான் என்ன பண்ண முடியும்? அவரை புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ள முடியும். எப்போ? முதல்ல புரிந்து காணுதல் என்றால் புரிந்து கொள்ளுதல்ன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். காணுதல் என்றால் புரிந்து கொள்ளுதல் புரிஞ்சுக்கணும். மறுபிறப்படைந்தா தான் அதை புரிந்து கொள்ள முடியும். செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன? இது நான் தான் உங்களை கூப்பிட்டேன். உங்களை கூப்பிட்டதுக்கு இதான் இனியாவது தயவு செஞ்சு செய்திகளை இப்படி கொண்டு போவீங்களா அப்படின்னு ஒரு வாஞ்சை தான் எனக்கு. இனியாவது செய்திகளை இப்படி கொண்டு போவீங்களான்னு ஒரு வாஞ்சு தான். பாவலுக்காக ஒரே செகண்ட் மட்டும் அந்த சப்ஜெக்டை திருப்பியும் பேசிடுறேன். நிக்கதோம் வந்து கேட்கும்போது பிரதர், நிக்கதோம் வந்து கேட்கும்போது ஒரு ஜலத்தினால ஆவினால பிறவிட்டா தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ தீர்க்கதரிசி அதை விளக்கும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த பார்த்தல் பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அர்த்தம் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் அர்த்தம் விளக்குறாரு தீர்க்கதரிசி. என்னது? ஒருவன் மறுபடியும் பிறவிட்டால் தேவன் ராஜ்யத்தை என்ன பண்ண மாட்டான்? புரிந்து கொள்ள மாட்டான். தீர்க்கதரிசி சொல்றது புரிந்து கொள்ள மாட்டான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். ரெண்டாவது சப்ஜெக்ட், உலகமும் என்னை காணாது, நீங்களும் இன்னும் கொஞ்சம் காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று சொல்லும்போது நம்மளா ஒரு விளக்கத்தை எடுத்துட்டு இருந்தோம். அவரை தேடிட்டு இருக்கிறோம். மனோ சர்ச்சில் இருப்பாரா, இயல்பத்தில் பால் சர்ச்சில் இருப்பாரா, எழில் சர்ச்சில் இருப்பாரா, நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? இந்த வசனத்தை வச்சு பார்க்கறதுல தேடிட்டு இருக்கிறோம். 100% தப்பு. தீர்க்கதரிசி சொல்றாரு காணுதல் என்றால் புரிந்து கொள்ளுதல் என்று அர்த்தம் சொல்றாரு. என்ன அர்த்தங்கப்பா? காணுதல் என்றால் இனிமேல் பைபிளை எங்கெல்லாம் பாக்குறீங்களோ இந்த காணுதல் வர்ற இடத்துல என்னன்னு படிக்கணுங்க? புரிந்து கொள்ளுதல். அப்போ இப்போ புரியுது. உலகமும் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீங்களா? இப்ப இப்படி சொல்லாமா? உலகமும் என்னை புரிந்து கொள்ளாது, ஆனா நீங்களும் என்னை புரிந்து கொள்ளு, ஏன்னா நான் உங்களுக்குள்ளே உலாவி. ரைட்டா? இந்த சப்ஜெக்ட் தான் நான் ஊழியக்காரத்தை எடுத்தேன். இதுவரையிலும் நம்ம என் டைம்ல பேசுற சப்ஜெக்ட் எலியாவின் ஆவி 2 போர்ஷனா எலிசாவுக்குள்ள வந்தது. அதே மாதிரி யோசுவா போல தீர்க்கதரிசி இருந்தாரு. இரட்டத்தனையான ஆவி நமக்குள்ள வரும்னு தான் பேசியிருக்கோம். ஆனா இந்த மெசேஜ்ல ஆபிரகாமினுடைய அழைப்புன்ற மெசேஜ் சொல்றாரு, ஜீசஸ்குள்ள என்ன ஸ்பிரிட் இருந்ததோ அந்த ஸ்பிரிட் இரட்டத்தனையாக சபை மேல அனுப்பி இருக்கிறாராம். ஆனா தான் தீர்க்கதரிசி 5 பேரை எழுப்பினாரு. நீ தீர்க்கதரிசி எழுப்பினாரு கூட சொல்லு. இந்த வசனத்தின்படி நாங்க சொல்றோம். ஆமா, என் சபை மேல இரட்டத்தனை ஆவி கிறிஸ்து ஆவி தான் வந்திருக்குது. எலியாவின் ஆவி எலிசாவின் ஆவி கொஞ்சம் ஏற கட்டுவோம். இன்னும் ஒரு ஸ்டெப் மேல வருவோம். உண்மைதான். கொஞ்சம் மேல வருவோமா? மல்கியா 4:6 7 தாண்டி மேல வருவோமா? கொஞ்சம் கிறிஸ்துக்குள்ள ஆவிதான் இரட்டத்தனை அனுப்பப்பட்டிருந்தா சபை மேல. அல்லேலூயா. டைரக்டா டிக்ளேர் பண்றோம். இன்னைக்கு ஆன்டி கிரைஸ்ட் இருக்கும்போது, ஆன்டி கிளாக் இருக்கும்போது கிளாக் இருக்குதா இல்லையா? இருக்கணும். கிளாக் வைஸ்னு ஒன்னு இருக்கும்போது ஆன்டி கிளாக் வைஸ்னு ஒன்னு இருக்குது. கரெக்டா? அப்ப அந்தி கிறிஸ்து பூமியில இருப்பானா இன்னொருத்தர் யார் இருக்கணும்? உண்மையான கிறிஸ்துவ இருக்கணும். பேரலா சண்டை நடக்கணும்ல. உண்மைதான். இது உங்களுக்கு இல்ல, கர்த்தர்துன்னு எல்லாருக்கும். நீங்க அமர்ந்து நானே தேவன் இருக்கு, இது உங்களுக்கு இல்ல, கர்த்தர்துன்னு. ஆன்டி கிரைஸ்ட் இருந்தா யார் இருக்கணும் பூமியில? அதனாலதான் சொன்னார் கிரைஸ்ட் சிங்கிள் போர்ஷனா இல்ல. இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு இன்னைக்கு பேசுற டபுள் போர்ஷனா இருக்கிறார் இந்த பிரைட் மேல. அப்ப நீங்க என்னென்ன சாதிக்க முடியும்? அததான் பேதுரு நடந்தான். ஜீசஸ் நடந்தாரு, பேதுரு நடந்தான். மனுஷன் தேவனால தான் தனி மேல நடக்க முடியும். பட் பேதுரு ஒரு சாதாரண ஒரு மீன் பிடிக்கிற மனுஷன் என்ன பண்ணாங்க? நடந்தான். ஏன்னா நீ பைபிளை படிக்கிற விதானத்தை உங்களுக்கு நான் சொல்லி, உலகம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி உலகம் அல்ல. அன்னைக்கு ஏரோது இயேசு எல்லாம் இருக்கும்போது ஏரோதுக்கு இவன் சண்டையே புரியல. என்னடா இவர் மேல குற்றம் சாட்டுறான்? என்னடா உங்க சண்டை? என்னடா சண்டை இது? அவன் ராஜான்னு சொல்லிட்டான். டேய், அவன் நீ ராஜான்னு சொல்லிட்ட கூப்பிட்டு கேட்டா நீரா சொல்கிறீரா இல்ல அவர் சொல்ல வச்சாங்க? ஒரு குற்றத்தையும் காணுமாடா. அவன் என் தொழிலுக்கு போட்டியா வரலையே. என்னோட ராஜா சிங்காசனத்துக்கு போட்டியா? ஜீசஸ் வரல. உங்க சண்டையே புரியல. இது ஏதோ வேத மார்க்க சம்பந்தமா சண்டை போல இது குழம்புறான்.
ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, அவரு வந்து இவர் அந்த பிளாத் எல்லாம் சாவடிச்சுட்டு இவர் ராஜா மாதிரி உட்காந்து அரசாட்சி செய்வாருன்ட்டு இவனா புரிஞ்சுக்கினான். உண்மைதான். உண்மைதான் அது. இவனா புரிஞ்சுக்கினான் அந்த காரியத்தை. ஆனா உண்மை என்ன, அவர் பேசுறது இவனுக்கு புரியல, எல்லாத்துக்கும் புரியல, ஏறதுக்கும் புரியல. லஞ்சம் கொடுப்பாரு வேற எதிர்பார்த்தாங்க, அதான் லஞ்சம் கொடுப்பாரு ஏசி விட்டுலாம் வெளியேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவனுக்கு சண்டையே புரியலங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன், ஒரு பிஜேபி கிட்ட போயிட்டு நான் கிறிஸ்டியனுங்க, இவன் திருத்து உபதேசம், நீ கிறிஸ்டியன் அவன் திருத்து உபதேசமா கரெக்ட் தான். என்னடா சொல்றீங்க? டேய் இவன் என்னடா அப்ப நீ சொல்றான்? கிறிஸ்டியனா? டேய் இப்போ இவங்க பிஜேபிக்கு அகைன்ஸ்ட் இல்லடா இவனுங்க. இவன் திருத்துவம் வந்து தப்புன்றான், ஒன்காடு பேப்டிஸ்ட் வில்லியம் டேய் இவன் என்னடா பேசுறான்னு கேட்கறானுங்க உண்மையாவே. டேய் இவனுக்கு நமக்கு எதிரி இல்லடான்றானுங்க. உண்மையை சொல்லப்போனா தான் உண்மை. உண்மைதான். ஒரு ஒரு திருத்துவ ஒரு ஆர்சியை விட இவங்க டேஞ்சர் இல்லை. நீங்க கரெக்டா தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ரோமன் கத்தோலிக்கோட ஏய், பிஜேபி. உண்மை கிடையாது. ஏன்னா உள்ளா பேசினா அன்னைக்கு ஜீசஸ்க்கு என்ன நடந்து நீ டைரக்டா பார்க்கலாம். டேய் இவனை வெளியே அமைச்சதான், இவன் நம்மளே குழப்பறான்டா, ஆமா, ஆமா. இவன் நம்மளே குழப்பறான்டா, இவனுக்குள்ள ஏதோ சண்டை கொடுக்குறா, இது இவங்க அந்த கூட்டத்துல போதான் சொல்றான். எதை வச்சு சொன்னா அன்னைக்கு பிலாத்து அரண்மனையில எது நடந்ததோ அதே தான் மறுபடியும் உங்களுக்கு ஒருத்தருக்கு அந்த ஆவிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா டபுள் போர்ஷன் ஸ்பிரிட் உங்க மேல அமைச்சுக்கிறான். அவன் எவ்வளவு குழம்பு தெரியுமா? இன்னைக்கு சிங்கிள் போர்ஷனுக்கே இந்த குழப்பம் இருந்தது. என்ன பேசுறாருன்னு தெரியல, ஒரு குற்றத்தையும் காணல, என் ஆட்சிக்கும் பிணங்கத்தை வணங்க வைக்கல, எந்த பிரச்சனையும் பண்ணல, ஒரு குற்றத்தையும் காண முடியல. இதுதானே சொன்னா. ஒண்ணு சொல்லாமா இல்ல அவனுக்கு? நீ வியாதி மேல நீ நடந்து போகலாம், விபச்சாரத்து மேல நடந்து போகலாம், குடி மேல நடந்து போகலாம், சிகரெட் மேல நடந்து போகலாம், தாண்டி சாதாரணமா போகலாம். ஒரு மனுஷன் நினைச்சா சாதாரண விபச்சாரத்தை விட்டு போயிடலாம் சத்தியத்துக்காக. சிகரெட் அசால்ட்டா உள்ளலாம், குடி அசால்ட்டா உள்ளலாம், லஞ்சம் வாங்குறத உள்ளலாம், திட்டத்தை உள்ளலாம், கெட்ட வார்த்தையை உள்ளலாம், மத்த குடும்பத்தை உள்ளலாம், அசால்ட்டா நடந்து போகலாம். சிங்கிள் போர்ஷன் நடந்து போய்க்குது. சிங்கிள் ஸ்பிரிட் இதை ஓவர் கம் பண்ணா எல்லா பாவத்தையும், டபுள் ஸ்பிரிட் என்ன பண்ணும்? அசால்ட்டா பண்ணும். அவர் சொன்னதுனால. யார் சொன்னதுனால? கர்த்தர் சொன்னதுனால தான் நான் சொல்றேன். அல்லேலூயா. இப்ப பேதுருக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாரா ஜீசஸ், தப்பு நினைச்சுக்காதீங்க. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பேசும். பேதுரு ரியலாவே இந்த புக்கெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா பேதுரு நிச்சயமாவே என் வாழ்க்கையை பார்த்து நான் தான் தேவன் நீ சொல்லன்னு சொன்னாரா ஜீசஸ் அந்த இடத்துல. ஏன்னா நான் பிறந்து வந்த இடம் அது மாதிரி, எங்க அம்மா ஒரு கெட்ட பேரோட தான் என்னை பெத்து எடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்து நான் தான் மேசியா நீ சொல்ல பேதுரு, உனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருந்தது, அதனாலதான் என்ன நீ தேவன் சொன்ன. என் வாழ்க்கை நீ ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா கேவலமான இடத்துல நான் வெளியே வந்துக்கிறேன். சேர்த்துப்பட்டு வேசாரப்படி கேவலமான இடம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு முந்தானத்துக்கு கூட 3 பேர் வெட்டானு பொழுது ஒரே பையன் போயிட்டு அச்சு இது பண்ணாட்டு கனிகாபுரத்துல கத்தி எடுத்து 3 பேர் வெட்டான். வெள்ளலாம் கீழே வந்துச்சு. அதை வந்துக்கிறாரு அங்க இருந்து பாஸ்டர் ஐயா. மொத்தமே குட்டி சார இடம் உட்காந்துக்கிறீங்க சேர்த்துப்பட்டுல. இங்க இருந்து ஒரு நன்மை வரும்னு யாரு சிரிக்க யார் ஏத்துப்பா நீங்க நினைக்கிறீங்க? நாசரத்துல இருந்து ஒரு நன்மை உண்டாகப்படுமான்னு சொல்லப்படுமானா சிங்கிள் போர்ஷனுக்கு இந்த பதில் கிடைக்குமானா டபுள் போர்ஷனுக்கு என்ன பதில் கிடைக்கும்? அவார்டு கொடுப்பாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கீழ்த்தரமா பேசுவான். உண்மைதான். நீ தயாரா? கீழ்த்தரமா பேசுற நபரை தான் மேல உயர்த்தப்பட்டாரு இன்னைக்கு. அல்லேலூயா. எல்லாருக்கும் மேல நாசரத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமா? கேள்வி கரெக்ட்ன்றாங்க எல்லாருமே. வரலாற்று அறிஞர் என்ன சொல்றாங்க? கேள்வி கரெக்டா? நாசரத்துக்கு ஒரு நன்மை உண்டாவது அவ்வளவு கீழ்த்தரமான இடமா? இன்னைக்கு மட்டும் எப்படி மாறிட நினைக்கிறீங்க? எங்கிருந்து செலக்ட் பண்றாரு பாரு ஊழியக்காரங்க எல்லாம். நீங்க எல்லாம் எங்கிருந்து எழுப்பிக்கிறீங்க? உங்களே நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்க. நீங்களா எங்கிருந்து எழுப்பிக்கிறீங்கன்னு பாருங்க. ஓகே, இப்போ அங்க சொல்றாரு மறுபடியும் பிறந்தா தான் தேவ ராஜ்யத்தை என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அப்படியா? நான் மறுபிறப்பு என்றால் என்ன? திருப்பி அதே சொல்ல போறியா சகோதரா? மறுபிறப்பு என்றால் வானவி. திருப்பி மறுபிறப்பு என்ற மறுபிறப்பு அப்படிதான் சொல்ல போறீங்களா? வேற எதனா அர்த்தம் சொல்ல போறீங்களா? இல்லையா? ஏன்னா அதை தான் கொண்டு வர. அப்படிதான் எடுத்துட்டு போங்க சபையை, அர்த்தத்தோடு கொண்டு போங்க சபையை. ஒரு காலத்துல அர்த்தம் சொல்லாம போயிட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அர்த்தம் சொல்ல முடியாது அவங்களை வச்சிருக்காரு இன்னைக்கு பூமியில. மறுபடியும் அவர் வந்து பேசுவார். நேரம் வெயிட் பண்றீங்களா? அர்த்தம் சொல்லுவாரு. நீங்க தான் கடைசி அர்த்தம் சொல்ல போகிற கடைசி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் சார்பா நின்று இரட்டைத்தனையான ஆவியை பெற்று உங்களை நம்பி வர சபை விசுவாசிகளுக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு உங்கள் கரங்களிலே இருக்கிறது.
ஒத்துக்கிறீங்களா இதை? உண்மைதான். கற்பனை கூட பண்ணாதீங்க ஜீசஸ் வந்து மறுபடியும் பேசுவாருன்னு. வாய்ப்பே இல்லை. நீ தான் சகோதரா பேசணும். உன்னை பத்தி உன் வேல்யூ தெரியாத தான் இப்ப உட்காந்துட்டு இருக்கிற. நீ டபுள் போர்ஷனை ரிசீவ் பண்ணி உட்காந்துக்கிற. உனக்கு இன்னும் கூட என்ன பண்றான், அதை காட்ட மாட்டேன்றான் அவங்க கிட்ட. அல்லேலூயா. அதை தான் மறைக்க நினைக்கிறான். நான் தான் பெறல, அவங்களும் அதை தெரிஞ்சுக்க கூடாது அவன் நினைக்கிறான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, உனக்கு கொடுக்கறதுக்கு நான் காரணம் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வச்சிருந்தாரு. அதனால உனக்கு தரல, என் பிள்ளைங்களுக்கு தரத்தானே அதை வச்சுட்டு இருந்தேன் அந்த ஸ்தானத்தை. அதான் ஜெயம் கொள்கிறவன் என்னுடைய பிதான சிங்கத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் என்னோட சிங்காசனத்திலே உட்காருவான். அப்படின்னா நீ நினைக்கிற மாதிரி சிங்காசனத்தை போட்டு அவன் உட்கார போடுறான். அந்த சிங்காசனம் எடுத்துக்காத மறுபடியுமே. அவர் ஈக்குவலா யாருமே உட்கார முடியாது. அவர் தனியாக தான் உட்கார்ந்தாலும் திருவிழா பார்க்கும்போது கரெக்டுங்களா? யானை தந்தன் போட்ட சிங்காசனத்துல இருப்போம். சோ மறுபிறப்பு பேசுறது அவங்க தானே. ஏன்பா மறுபிறப்பு பத்தி விளக்கம் கொடுத்ததே பேசுறதுப்பா, ஜீசஸ் இல்லப்பா. ஜீசஸ் சொல்லல. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். மறுபிறப்பை பத்தி டிக்ளேர் பண்ணது யார் தான்? பேதுரு தான். நம்ம விளக்குனா உங்களுக்கு புரியும். மறுபிறப்பு என்றால் என்ன? நீ தனிப்பட்ட விதத்தில் பெறும் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடே அது. இந்த வெளிப்பாடை ஃபர்ஸ்ட் புதிய ஏற்பாடுல பெற்றவனே இந்த பேதுரு தான். அதை பத்தி டிக்ளேர் பண்ணவனும் அவன் தான் கத்தி எடுத்து வெட்டுறான். என்ன பண்ணலாம்? வெளிப்பாடு போயிடுச்சா? ஊழியத்தை கொடுத்தாரு, திடீர்னு சோறு வரும், மனைவி ஒரு மூஞ்சை காட்டு உட்காந்து ஒரு டமான பிரணாம வாய் பச்சை மாதிரி அடிக்கும், விட்டு போயிருவியா? எதுக்கு வெளிப்பாடு கொடுத்தாரு உனக்கு? தன் மனைவி ஸ்தானத்தை எதுக்கு கொடுத்தாரு? அந்த தாய் கேட்ட அந்த ஸ்தானத்தை எதுக்கு கொடுத்தாரு? லூசிபர் எடுக்க முயற்சி பண்ண ஸ்தானத்தை உனக்கு எதுக்காக கொடுத்தாரு? எதுக்கு கொடுத்தாரு? இது வரும் வராதா? சோர்ந்து போய் விட்டு போயிடுவேன்னா ஊழியத்தை டவுட் வந்துருமா? நம்ம ஊழியத்து மேல உண்மையை அழைத்தாரா இல்லையான்ட்டு அதெல்லாம் வரக்கூடாது. புரியுதுங்களா சொல்றது? இது நடுவில் நடந்த சம்பவம். யாருக்கு? மறுபிறப்பின் உண்மையான ரெவல்யூஷன் பட்ட பேதுருவோட வாழ்க்கையை ஆராய்ச்சி பார்த்தா பொய் சொல்றான், சத்தியம் பண்றான், சபிக்கிற ஆண்டவரிய. மறுபிறப்பு ஒரு நாள் அவன் விட்டு எடுக்கப்படல. அல்லேலூயா. நீங்க மறந்துடக்கூடாது. ஏன் இதை சொல்றேன்னா, உங்க ஊழிய காலத்துல இறங்குறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த இடலான காரியம் நடுவில் கொண்டு வரப்படும். என் வீடியோலாம் அவர் காமிச்சிக்கிறேன். அவர் தாங்கவே மாட்டார் என்ன மாதிரி இருந்தாருன்னா. இவ்வளவு பேசுற எனக்கு வர சோதனை இருக்குது பாரு. இவ்வளோடா பேசுற அவருக்கு தெரியும் எல்லாம். இது எல்லாத்தையும் இருந்தா ஊழியத்தை நிமித்தம் என்ன பண்றோம்? அவங்களுக்கு தெரியுங்க. பேதுரு இது மாதிரி பேச போறான். எக்ஸாமின்ல அவர் தான் 2 பட்டயத்தை வாங்குன்னு சொல்றாருல, வெட்ட போறான்னு தெரியுமா தெரியாதா? எப்படி இவ்வளவு ஒழுக்கக்கேடானு அவர் வச்சிருந்தாரு மன்னவா கூட. கண்டிப்பா ஒரு பக்கம் மறுப்பு படுத்து அவன் கிறிஸ்து இவன் தான் சொன்னா, இவரும் டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஐயோ மாம்ச ரத்தமே என் வாழ்க்கை கூட வெளிப்படுத்தல, என் ஜீவி உனக்கு வெளிப்படுத்தல. அப்படியே சொல்ற திருக்கதரிசி, என் வாழ்க்கை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாவை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தினார் சொன்னவன் கத்தி எடுத்து வெட்ட போறான்னு தெரிஞ்சுக்கணும். கத்திய வாங்குன்றாரு. தெரியுதுங்களா? ஓகே. மறுபிறப்பு என்பது நீ தனிப்பட்ட விதத்தில் பெறக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடே ஆகும். பாருங்கள், நீ வித்தியாசமான ஏதோ ஒன்று செய்து விட்டிருந்தாலோ, ஒரு ஸ்தாபன பிரமாணத்தை உச்சரித்திருந்தாலோ, ஒரு குறிப்பிட்ட நெறிமுறைகளை பின்பற்றி வாக்கு கொடுத்திருந்தாலோ அல்லது இல்லை, ஆனால் அது கிறிஸ்து, அது வேதாகமும் உனக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை அவர்தான். யாராவது என்ன கூறினாலும் என்ன நடந்தாலும் ஒரு பொருட்டல்ல. மேய்ப்பன் ஆசாரியன் என்னவெல்லாம் சரி, அது உனக்குள் இருக்கும் கிறிஸ்து. சபை கட்டப்பட்டிருக்கும் வெளிப்பாடு அதுதான். கிறிஸ்து யாருக்குள்ள இருக்கிறாரோ சபை கட்டப்பட்டிருக்கும் வெளிப்பாடு அதுதான் சொல்றாரு. இப்ப புரிஞ்சுனீங்களா? உங்களோட தனிப்பட்ட விதத்துல இயேசு கிறிஸ்து யாருன்னு புரிஞ்சுக்கிறது தான் பானகன் லைஃப். இப்பதான் என்கிட்ட இவ்வளவு ஒரு சில பாஸ்ட் பேசுறாங்க பிரதர். இந்த வார்த்தையை எடுத்து சமீபமா நான் உட்காந்து வேடிக்கை பாருங்க மீட்டிங்லாம். ஒரு சில பாஸ்டர் இந்த லைன் எடுக்கிறாங்க. இவ்வளவு நாள் அவங்க எதை பத்தி பேசினாங்கன்னா ஒழுக்க நெறிகளை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. திருடாத, குடிக்காத, பொய் சொல்லாத, விபச்சாரம் செய்யாத, இதை பேசிட்டு உண்மையான மேல இருக்கும் தெரியுமா தலைபாகம் மறுபிறப்பு என்றால் என்ன, அதை பேசவே இல்லை. இப்பதான் ஸ்டார்ட் அப் பண்றேன், ஓப்பனா டிக்ளேர் பண்றேன். இது நான் இப்பதான் உன்னதங்கள்லாம் என்ன அர்த்தம் நம்ம பேசின பிறகு எடுக்கிறாங்க. மறுபிறப்பு என்றால் என்னன்னு எடுக்கிறாங்க. உலகமே என்னை காணாதுன்னா பார்க்கறது இல்லை, அது புரிஞ்சு கொள்ளுதல்னு எடுக்கிறாங்க. இப்போதான் காஸ்மாஸ்னா என்ன அர்த்தம் எடுக்கிறாங்க.
நீங்க அப்படி பேசாததுக்கு இந்த செய்தியில எதுக்காக ஊழியக்காரன் நம்ம நிக்கணும்னு கேட்கிறேன். வேதம் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குது. நம்ம சர்வதமா கேட்டாங்களே, யாருக்கு ஆண்டவர் கொடுக்க போறீங்க? எழுதப்பட்டுதானே இருக்கு. யாருக்கும் ஒரு கொடுத்து தானே அவன ஸ்தானத்தை. கரெக்டுங்களா? இப்பதான் அந்த மறுபிறப்பு தனிப்பட்ட விதத்துல நம்ம பெறக்கூடிய வெளிப்பாடு. நல்லா புரிஞ்சுங்க. தானியேல் எழுதுவார்கள் என்ன சொல்றாரு? 3 யுகங்களை பத்தி பேசுறாரு இல்லைங்களா? ஒன்று பிதாவின் யுகம், ஒன்று குமாரனின் யுகம், இன்னொன்று. ஓகே, இப்ப சும்மா ஒரு லைன் டச் பண்ணிட்டு 5 நிமிஷம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். பழைய ஏற்பாட்டா ஒரு பிதாவாகிய கர்த்தரா இருந்தார். கரெக்டுங்களா? அல்லேலூயா. பிதாவாகிய. புதிய ஏற்பாட்டுல குமாரனாகிய கர்த்தரா இருந்தார். உண்மைதான். ஆமென். படிச்சிருந்தா ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன்னா கல்லறையில போகும்போது அந்த தூதர்கள் கேட்கிறாங்க, யாரை தேடுகிறீர்கள்னு கேட்கிறாங்க. கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்க. கர்த்தர் இங்க இல்லை, அவர் சொன்னபடியே யாருன்னு சொல்லியிருக்கணும். ஆக்சுவலி இயேசு தான் உயிர்த்தெழுந்தார் சொல்லியிருக்கணும். பிதாவாகிய கர்த்தர் குமாரனாகிய கர்த்தரா வந்தார். அல்லேலூயா. ஆமென். அது உயிர்த்தெழுந்த பிறகு தான் டிக்ளேர் பண்றாங்க அந்த தூதன். அதெல்லாம் அவன் சொல்லல அந்த வார்த்தையை. புரியுதுங்களா? உயிர்த்தெழுந்த பிறகு என்ன சொல்றான்? குமாரனாகிய கர்த்தர், பிதாவாகிய கர்த்தர் குமாரனாகிய கர்த்தரா வந்தார். அதுதான் மனுஷகுமாரன் நம்ம அழைக்கிறோம் வேதத்துல. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல. யாருங்க? பிதாவாகிய கர்த்தர் குமாரனாகிய கர்த்தரா வந்ததுதான் மனுஷகுமாரன் அழைக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல. அதுக்கு பிறகு நீங்க ஊழியக்காரராக சொல்றேன், இந்த 7 சபை காலங்கள் வழியா மறுபடியுமாக அவர் பிதாவாகிய கர்த்தரா மாறிட்டாரு. எப்படி சொல்றீங்க பிரதர்? நான் பிதாவினிடத்துல வந்து நான் பிதாவினிடத்துல திரும்பி போகிறேன்னு சொன்னப்போ மறுபடியும் பிதாவின் ஸ்தானத்தை தான் எடுத்துக்கிட்டார். கர்த்தர் என்ற ஸ்தானத்தை மறுபடியும் எடுத்துக்கிட்டார். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்டானா. அந்த யூதனுக்கு தெளிவா தெரியுமா கர்த்தர் யாருன்னு தெரியும். அந்த கர்த்தரை தான் ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்டிருக்கிறான். மறுபடியும் எந்த ஸ்தானத்துக்கு போயிட்டாரு? அக்கினி ஸ்தம்பமாய் பிதாவின் ஸ்தானத்துக்கு போயிட்டாரு. இது 7 சபை காலம் வழியா அப்படிதான் இருந்தார். எப்படி இருந்தாரு? பிதாவாகிய கர்த்தரா இருந்தார். இப்போ அதே தேவன் பரிசுத்தாவியா நம்ம காலத்துல வரணும். கரெக்ட்டுங்களா? நம்ம நாட்கள்ல இந்த மெசேஜ்ல கிறிஸ்து சொல்ற அந்த நாள் இந்த நாள்ங்கறார். ஆமென். நான் பரிசுத்தாவியா வருவேன் என்று சொன்னேன், உலகமே என்னை காணாது. அந்த நாள் இந்த நாள்ங்கறார் இந்த மெசேஜ்லயும். யுனைட்டிங் டைம் அண்ட் சைன்லயே சொல்றாரு. Christ is the revealed of Christ the mystery of God revealed சொல்றாரு. அந்த நாள் இந்த நாள். அந்த நாள் இந்த நாள். இப்போ பிதாவாகிய இந்த கர்த்தர் குமாரனாகிய கர்த்தரா வந்தார். முதல் மனுஷன்ல மனுஷகுமாரன். ரைட்டுங்களா? அடுத்ததாக மறுபடியும் பிதா என்ற ஸ்தானத்துக்கு போயிட்டார். அவரு நம்முடைய நாட்களில் இப்ப எப்படியோ வந்திருக்கிறாரு? பரிசுத்தாவியாகிய கர்த்தரா வந்திருக்கிறார். அல்லேலூயா. கரெக்டா இன்னைக்குதான் முடிவு. கர்த்தரோட ஆவி எங்கேயோ அங்கே கர்த்தரே ஆவி. ஆமா, இந்த வசனத்தை ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பவுல் அப்போஸ்தலன் எழுதுனா? இயேசுவே ஆவியானவர் எழுதல. கவனிக்கணும் நீங்க. இயேசுவே ஆவியானவர் எழுதல. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தர் எங்க உண்டோ அங்கே விடுதலை. மறுபடியும் 7 சபை காலங்களா இருந்த கர்த்தர் பரிபூர்ண பரிசுத்த ஆவியாகிய நம்ம நாட்கள்ல இறங்கி வந்திருக்கிறார். இவரை தான் நம்ம மனுஷகுமாரன் சொல்றீங்க நீங்க. உண்மைதான். என்ன சொல்றீங்க? இப்போ லூக்கா 17:30ன்றீங்கல, அவருக்கு பேரும் பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமா, இததான் நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அன்னைக்கு இந்த பிதாவாகிய கர்த்தர் குமாரனா வரும்போது யோவான் 8ல என்ன சொல்றாரு அவரு? யோவான் 8 இந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். இன்னும் 5 நிமிஷம் தான் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்ல, சப்ஜெக்ட் வந்து சிறு தலைப்பு சிறு பொருள் தான். யோவான் 8:24 வாசிங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களாலே சாவீர்கள். போதும். அதுக்கு கீழே அவர் பிதாவத்தை பேசினார். அதுக்கப்புறம் தான் எழுதப்படுது. இயேசு சொல்றாரு பேசினார் என்று அவர் அறியாது இருந்தார்கள். பாருங்க, நானே அவருக்கு விசுவாசிக்கிறோம். பாருங்க என்ன சொல்றாரு? இப்ப நீ எதிர்பார்த்தியா அந்த பிதா நான் தான், நீ விசுவாசிக்கலாம், நீ பாவத்துல செத்துரு. இதுதானே வந்து பாவனே சொல்றாரு. அதுதான் மறுபடியும் பிறப்பு. நானே
அவருக்கு நீங்க விசுவாசிக்காவிட்டால் அதுதான் பாவம். பாவங்களாலே சாவீர்கள். உங்க பாவம். இது யார்கிட்ட பேசினார்? இத யூதர்கிட்ட பேசுறாரு. இந்த வார்த்தையை சொல்லும்போது உண்மையாவே வெளிப்படையா ஊழியக்காரனாக நான் உங்களுக்கு தெளிவா உண்மையை சொல்றேன். Praise the Lord. அவர் குருடாக்குன நபர்கிட்ட தான் அதை பேசிட்டு இருந்தார். உண்மைதான். தெளிவா அமோஸ் நான் சொல்றது லைனை கவனிச்சுனா தான் முக்கியமே. அவர் குருடாக்கின ஜனங்களிடத்துல பேசினார். அவரால் குருடாக்கப்பட்ட ஜனங்கிட்ட சொல்றார், நானே அவருடைய விசுவாசிக்க பாவத்துல சாதிக்கிறேன். யார் குருடாக்குன்றவங்க? வாசிக்கிறேன். ஏன்னா அப்படி நிறுத்திடக்கூடாதுல்ல, தேவனை குற்றம் சாட்டுற மாதிரி. இதை எடுத்துட்டு வந்து புறஜாதி பொறுத்துக்கிட்டு இவ இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு முன்சிபல்ல அதோட கண்டிஷனுக்கு அப்படியே தான் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் தயவு செஞ்சு கூர்ந்துக்கணும். நீங்கள் அந்த நிலைமைக்கு போயிடாதீங்கிறதுக்கு தான் நான் திருப்பி உங்களுக்கு வந்து ஒரு காரியத்தை சொல்லிட்டே வரேன். நீங்கள் நான் பேசுகிற சப்ஜெக்டை கவனிச்சிங்கன்னா பிதா யாரு, குமாரன் யார், பரிசுத்த ஆவியார் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதுக்கு, அக்கிரமம் என்பது என்ன? குற்றம் புரிதல். நல்லா ஒரு லைனு கூட படிங்க. அக்கிரமம் என்றால் என்ன? குற்றம் புரிதல். அவர்கள் சிலுவையில் செய்தது போல அவர் நிவர்த்தி செய்தார். ஆனால் அது அவர்களுக்கு பொருந்தாது. யாருக்கு பொருந்தாது? யூதர்களுக்கு பொருந்தாது. நானே அவருடைய விசுவாசிக்காவிட்டால் உங்க பாவத்துல சாவுன்னு சொன்னார்ல. ஏன் பொருந்தலைன்னா இவரா அவங்களை குருடாக்குனதான் ஆகுது. அது அவர்களுக்கு பொருந்தாது. ஏனெனில் அவர்கள் குருடாக்கப்பட்டவர்கள். அவர்தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு. பட்டவர்கள் யாரு? குருடாக்கப்பட்டவர்கள். அதனால் அவர்கள் காண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஏன் யூதர்கள் புரிந்து கொள்ளாம போயிட்டாங்க? இவராவே என்ன பண்ணிட்டாரு? இதுதான் டீப் சப்ஜெக்ட். இது வெளியரங்கமா பேச முடியாது. ஓப்பனா சொல்ல போனா வெளியரங்கமா பேச முடியாது. இடறி போவான் நிறைய பேர். அவர் குருடாகிட்டு ஏன்டா இது மாதிரி பண்ணா கேட்டு போயிட்டான். அவன் அவரே குருடாகிட்டு அவரு போய் சில்லு அடிக்க வைப்பாரா? போடா அப்படின்னு போயிட்டான். ஒரு கவிஞன் காண முடியாது. அவர்கள் ஏன் குருடாக்கப்பட்டார்கள்? நல்லது. ஒருவேளை இன்றைக்கும் நான் அதனால் குருடாக்கப்பட்டிருக்கிறபடியால் என்று நீங்கள் கூறலாம். ஐயா, அன்னைக்கு அவர் குருடாக்கிட்டார் அதனால புரிஞ்சிக்கல, இன்னைக்கு நாங்க குருடாக்குனால இதை புரிஞ்சிக்கல நீ என்கிட்ட கூறலாம். இவங்களா சொல்லிக்கிறாங்க, ஓ அந்த அடிப்படையில் எங்களை வச்சுங்க அப்படின்ட்டு. ஆனால் அவர்களோ தேவன் அவர்களை குருடாக்கினபடினால் குருடா இருந்தனர். ஆனால் நீங்களோ குருடா இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒப்புதல் என்பது நிவர்த்தி ஆகுது என்பது கிடையவே கிடையாது. நானே அவர் என்று விசுவாசிக்காவிட்டால் உங்க பாவம் நீங்கள் சாவீர்கள் சொல்றார். மறுபடியும் இதான் குமாரன் இதுதான் சொல்லிட்டான், மன்னிச்சு விட்டாரு. நீ அதை பார்த்து நானும் குமாரன் பரிசுத்தாவி இல்லைன்னு நீ சொல்லினா உன் பாவத்தை நிச்சயமா நீ செத்துட முடியாது. கண்டிப்பா அப்படியே ஃபினிஷ் பண்ற. தட் இஸ் ரைட் அப்படின்ற என்ன பண்ணலாம்? நீங்க அதெல்லாம் சொல்ல போறீங்களா? அடையாளம் சொல்றோம். நீங்க அது மாதிரி எங்கேயும் குருடாக்கிருக்கலாம் அப்படின்னு சொல்ல போறீங்களா? கரெக்டாக அதை நான் சொன்னது. இதான் குமாரன் ஏற்காத பெரிய விஷயம் இல்லை. அவனுக்கு ஒரு ரெமெடி வச்சிருக்காரு. மறுபடியும் அவனுக்கு என்ன கொடுக்குறாரு? பிரஜாதிக்கு கிடையவே கிடையாது. இந்த முறை இவர் மேசியாவை ஏற்றுக்கொள்ளாத யாருக்கும் எடுத்துக்கொள்ளப்படுதல் நிச்சயமா கிடையாது. அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல பிறகு யார் பரலோக ராஜ்யத்துக்கு வர போறாங்க? வரமாட்டான்னு சொல்றாங்க. தப்பான விஷயம். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கைவிடப்பட்ட கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் இருக்காங்கல்ல, அவங்க வருவாங்க. இந்த சத்தியத்தை பத்தி கேள்விப்படாதவங்க. எந்த சத்தியத்தை பத்தி? இந்த செய்தியை பத்தி கேள்விப்படாதவங்க 1000 வருஷம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராங்க. அதுல ஒரு கூட்டம் பரலோக ராஜ்யத்துக்கு வருது. அவங்க ராப்சர்ல வர முடியாது. இந்த பிரஜாதிக்கு இவ்வளவு தெரிஞ்ச பிறகு இவர் அதே மாறாத தேவன், பிதாவாகிய எதிர்பார்த்த அந்த தேவன் தான் குமாரனா வந்த தேவன் அப்படின்னு யூதர்கள் தவறிவிட்ட அதே குமாரனாகிய தேவன் பரிசுத்தாவே வந்திருக்கிறார். யாரெல்லாம் ஏற்றுக்கலையோ அவங்க யோவான் 8:24 தான் படிக்க போது. அவனுக்கு ரெமெடியே கிடையாது. இவ்வளோ விளக்கம் இருக்கிறார். அதுதான் அவன் குருடாயிட்டான் நீ சொல்ல போறியா? நீ வேண்டுமென்றே குருடா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அடுத்த லைன் வேண்டுமென்றே இருக்கிற இவ்வளவு விளக்கப்பட்டிருக்கோம். வேண்டுமென்றே நீங்க சமீபமா பாத்தீங்க ஒரு வீடியோ வந்தது. அங்க ஒரு சபையில பேசுற டிரான்ஸ்லேட்டர்
அத்திமரம் துளிர் விடும் போது வாசல இருக்க அத்தியோடம் துளிர் விடும் போது வசந்த காலம் ஆரம்பிட்டு அறிந்திருக்கீங்களா? அத்திமரம் துளிரும் போது ட்ரெயின் வர சவுண்டு கேட்குதுல்ல, ட்ரெயின் வருதுன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு விளக்கு கொடுக்குறாரு ஒரு டிரான்ஸ்லேட்டர். மத்திய 24 எடுத்துட்டு என்ன சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடும் போது வசந்த காலம் சமயமாயிட்டு அறிந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரெயின் அங்கிருந்து வரும்போது சிக்கல் போட்டாங்கன்னா ட்ரெயின் வரும்போது இது அடையாளம் தாங்க, அது நஜம் இல்லைன்ற. நான் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு பாஸ்ட் அனுப்பிச்சு அந்த வீடியோ கொஞ்சம் கூத்தப்பானே அப்படின்னு சொல்லுறா. அத்திமரம் துளிர் விடும் போது நான் வாசலருகே வந்திருக்கிறேன்னு சொல்றாரு தவிர வெறும் வசந்த காலம் மட்டுமா சொல்லிட்டு போயிட்டாரு. வசந்த காலத்தோட முடிச்சிட்டாரு. அந்த வசனத்தை யார் உன்னை ஜம்ப் பண்ணி போக சொன்னது? மீதி எழுத்து எங்க போச்சு? நான் வாசித்துட்டுமா? லூக்கா 4 அதிகாரத்தை வாசித்த மாதிரி மீதி பாதிய மேலிடம் உத்தரவு கொடுக்கல பேசும்படி. எப்படியா இருக்கிட்டாயா? ரட்சிப்பு உண்டு இல்ல, நீ இல்ல ரட்சிக்கப்படணும். தனிப்பட்ட நபரை சேரக்கூடாதுல்ல. ஒரு ஊழியக்காரங்களோ ஒரு பிரசங்கியோ சபையோ தன் குடும்பத்தையோ யாருமே சாரக்கூடாது. கர்த்தர் உனக்கு என்ன சொல்றாரு அதை கேட்டுதான் நீ நடக்கணும். கர்த்தர் வாக்கு என்ன வெளிப்படுத்துற அதை தானே நீ பிரசங்கம் பண்ணணும். அவர் சொல்லுவாரு, அவர் பர்மிஷன் கொடுப்பாரு, இவர் பர்மிஷன். யார் உனக்கு பர்மிஷன் கொடுக்கணும்? தேவனாகிய கர்த்தர் உனக்கு பர்மிஷன் கொடுக்கணும்பா பேசுறதுக்கு. அப்போ வாசலருக்கே சமமாய் வந்திருக்கிறேன். அத்திமரம் துளிரும் போது உண்மையாவே அத்திமரம் தான் வாசல். நான் வாசலா? மற்ற மரம்னா மற்ற மரமா? எனக்கு புரியலங்க. அத்திமரம், வாசல்னா வாசல், மற்ற மரம்னா மற்ற மரம். இயேசுவே வாசல்னாரு. வாசல்னா வாசலா? இயேசுவே வாசல்னாரு. புரிஞ்சுட்டீங்களா? வேதத்தின் அடிப்படையில விளக்கங்கள் இந்த வேதத்தில் அடங்கி இருக்குது. வேதத்தின் விளக்கங்கள் எதுல இருக்குது? வேதத்திலே அடங்கி இருக்குது. அதனால அந்த வேதத்தை சுத்தி வந்தாரு. இயேசு சொன்னா நானே வாசல் என்று. இப்ப அந்த இடத்துல பொருத்தி சொல்லுங்க. அத்திமரம் துளிர் விடும்போது வாசல் அருகே சமீபமாய் வந்திருக்கேன்னு சொல்லாதீங்க. இயேசு சமீபமாய் இருக்கிறேன்னு சொல்லுங்க. எப்படி சொல்லணும் இத? அத்திமரம் துளிர் விடும்போது இயேசு சமீபமாய் இருக்கிறார். வாசல் என்ற இடத்தை எடுத்துட்டு இயேசுன்னு தான் போடணும். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறார். இப்ப சொல்லுங்க. இயேசு கதவை தட்டுகிறார் சொல்லணும். நீங்க வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன்னு சொல்ல கூடாது. இவ்வளோ காலம் பழைய பஞ்சாங்கம் அதே திருப்பி பாடாதீங்க. வாசல் என்றால் நானே ஆடுகளுக்கு வாசல் சொன்ன ஒரே தகுதியுள்ள நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் வாசற்படி நின்றுட்டுனா இயேசுவாகிய நானே நம்ம கதவை தட்டி நிற்கிறேன்னு சொல்றாரு. அத்திமரம் துளிரும் போது வாசலர் இல்ல, நானே தான் வந்திருக்கிறேன் கதவை தட்டுறது. உனக்கு இயேசுவாகிய நான் தான் வாசல். கரெக்டா கிறிஸ்து சொல்றாரு. I am the gate சொன்னதுக்கு தகுதியுடைய ஒரே நபர் அவர் தானா? அந்த வாசல் எங்கெல்லாம் வேதத்துல வருதோ அது எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தான். தீர்க்கதரிசி ஒரு தேசத்துக்கு போய் செய்தியை சொல்லிட்டு வந்து என்ன சொல்றாரு? நான் போய் அமெரிக்காவுக்கு போனேன், ரஷ்யாவுக்கு போனேன், ஜெர்மன் போனேன். ஏன்னா வசனம் சொல்றது வாசல் பிடி கதவை தட்டுகிறேன். சொல்றா கண்டினியூஷனோட போகலாம். உண்மைதான். கொஞ்சம் தொடர்ச்சியோட போகலாம். இந்த வாசல் பண்ணிட்டு கதவை தட்டுகிறது இயேசு சொல்லிட்டார். அதுக்கு நான் வழக்கத்தை கொடுத்து இயேசுவாகிய இயேசு தான் கதவை தட்டுறாரு. இயேசுவாகிய இயேசு தான் கதவை தட்டுகிறார். இப்ப திரும்ப சொல்றாரு, ஜெர்மன் போனேன், ரஷ்யா போனேன், ஒரு தேசத்துக்கு போயிட்டு கீழே சொல்லிடுறாரு, இதோ வாசல் பண்ணிட்டு கதவை தட்டுறேன்னு சொன்ன நான் தான் ஒரு தேசத்துக்கு போய் கதவை தட்டுறேன்னு சொல்றாரு. இவருக்கு என்ன உரிமை இருக்குது இவர் போய் அதை சேர்த்து வசனத்தை பேசுறது? யார் இவருக்கு உரிமை கொடுத்தா தீர்க்கதரிசி இந்த வசனத்தை சேர்த்து பேசுறதுக்கு? எப்படி பேச முடியும்? சொல்றாரு, பரிசுத்த ஆவி எண்ணில் இருக்கும் விதமாகவே இயேசுவும் பிதாவும் ஒரே ஆளா இருந்தாங்கன்னு சொல்றாரு. எப்படி சாத்தியம்? உலகத்திலே டேஞ்சரான ஒரே வேர்டு இதுதான். ஒரு பக்கம் கிறிஸ்து பண்ணா அப்படிதான் போயிட்டான். கரெக்டுங்களா? கீழே சொல்றாரு, அவர் எண்ணிலும் சற்று வித்தியாசமானவர். அதை நான் பிடிக்காத விட்டுறாங்க எல்லாருமே. நான் எப்பவுமே மொட்டை பிரசங்கி கிடையாது, வார்த்தை இல்லாம வரவே மாட்டேன். கீழே சொல்றாரு சீரியஸ்ல, அவருக்கு மேலுக்கு சற்று வித்தியாசமானவர் எண்ணிலும். புரிஞ்சுக்க தயவு செஞ்சு. அவருக்கு ஒரு உருவம் தேவைப்பட்டது இல்லையா? வெளிப்படுத்தின 1ஆம் அதிகாரம் இதோட 2 நிமிஷம் தான் இருக்குது. 8 க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெளிப்படுத்தின 1ஆம் அதிகாரம் கடைசி வாசிப்போம். தண்ணி தண்ணி வைக்கும் 12-13 வாசிங்க. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளும் மத்தியிலே நிலையை தரித்த
நிறைய தரித்து மார்பருக்கு பொற்கட்சியை கட்டியிருந்த மனுஷகுமாருக்கு ஒப்பானவரையும் கண்டேன். இப்போ மனுஷகுமாரன் என்ன கட்டிருக்காரு? மார்பருக்கு பொற்கட்சியை கட்டி. ஏன்னா விழாவுல ஈட்டியில குத்தி தான் விழாவுல ஈட்டியில குத்தி தான் அந்த மனவாட்டியை வெளியே எடுத்தாங்க. ஆனா நம்ம காலத்துல அந்த மனவாட்டி சரீரமா மாற்றிக்கிறதுனால அவர் மார்பருகே பொற்கச்சை கட்டி உன்னை பாதுகாப்பா உள்ள வச்சிருக்கிறார். உன்னை இருதயத்துல தான் வச்சிருக்கிறார். சிங்காசனம் அங்கதான் போடுறார். throne is not a original throne. அதுக்கு ரெவலேஷன் இருக்குது. அதுதான் இருதயத்துல மார்பருகே பொற்கச்சை கட்டினார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப சொல்றாரு, நான் என்னோட ஸ்பிரிட்டை ரெட்டத்தனையா உங்களுக்குள்ள கொடுத்துருந்தேன். இந்த மார்க்கச்சை எங்கேயாவது மாறணுமே. அப்போ மார்பருகே கட்டிருக்க பொற்கச்சை இவரே வச்சு கூடாது. ஹல்லேலூயா. தேவன் எனப்படுவதோ சபைக்குள்ள ஊற்றினாரா? கிறிஸ்து எனப்படுவது அதெல்லாம் சபைக்குள்ள தேவன் எனப்படுவது கிறிஸ்துக்குள்ள ஊற்றினாரா? அப்படியா? நான் வாயில தண்ணி ஊத்தின மாதிரியா? அப்படியா? அப்படிதான் ஊற்றினாரு நீங்க. அத்திமரணம் நீங்க. மற்ற மரணம் ஸ்தாபனங்கள் நாங்களும் பரிசுத்தாவை பெற முயற்சிக்கிறோம். உங்க தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை எங்களோட தேவனாய் கர்த்தர் உணர்ந்து பேசுறாரு. அது வேற விஷயம். உங்க தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை என்ன? மற்ற மரங்கள் என்பது ஆர்சி, பெண்டிகாஸ்ட், புரொட்டஸ்டன்ட் எல்லாமே பரிசுத்தாவை பெற வேண்டும் என்று ஆர்சி எப்பொழுது சொன்னதோ அப்பொழுதே கதவு அவர்களுக்கு அடைக்கப்பட்டதுன்னு சொன்னார். No more grace spirit to denomination, but grace have still in the bride. மனவாட்டிக்கு இன்னும் அந்த கிருபை மேல் கிருபை பெருகின்னு போயிடுது. உட்கார வச்சு தனியா பேசுறாரு. ஒரு வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்குறாரு உங்களுக்கு இந்த நேரத்துல. அல்லேலூயா. இப்போ இந்த மார்க்கச்சை யார்கிட்ட இருந்தது? இவர்கிட்ட இருந்தது. இவர் இயேசு சொன்னார், நான் வாசற்படிட்டு கதவை தட்டுகிறேன். தீர்க்கதரிசி சொன்னார், நான் தான் ஒரு தேசத்துக்கு போய் என்ன பண்ணேன்? கதவை தட்டிட்டு வந்தேன்றார். இது எப்படி டேலி பண்றது? மார்க்கச்சை வெளிப்படுத்துற விசேஷத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடப்பா இருக்குது பொற்கச்சை. இவர் எப்படிப்பா சொல்ல முடியும்? நான் போய் ஊரா போய் கதவை தட்டிட்டு வந்தேன்னு. ரைட்டு. வெளிப்படுத்துற விசேஷம் 15ஆம் அதிகாரம் 6. அந்த ஆலயத்திலிருந்து கவனிங்க முதல், நல்ல தெளிவா கவனிங்க. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய அவ் 7 தூதர்களும் சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். ஸ்தானத்தை கூட்டு 7 ஏஞ்சலுடைய படத்தை கொண்டு வந்து இவர் வச்சிருந்த மார்க்கச்சை தூக்கி போய் இந்த 7 பேர் கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 7 பேர் கையிலயோ மார்புல கட்டி இந்த பொற்கச்சை அவர்கிட்ட இந்த இடம் மாறி 7 தூதர்கிட்ட இருக்குது. இப்போ உண்மை. இந்த இடத்துல ஏன் வெண்மேகம் அப்படி இருக்குதுங்க? ஒரு அடையாளமா வச்சிருக்கிறாங்க. அம்மா கையில காயம் பாரு, விழாவில காயம் பாரு, எல்லாமே சொன்னாரு. என் தலையில முழுக்கிட வச்சாங்கல்ல, அதை பாத்திய தோமான்னு கேட்டாரு. இதெல்லாம் காட்டாருலப்பா, பைபிள் ரெக்கார்டு இருக்குல்ல, கையில் தழுவுக காலை எவ்வளோ கை. என் தலையில முக்கிட வச்சாங்களா, அதை பாத்திய தோமா அப்படின்னு கேட்டாரா? கேட்கல. அந்த முக்கிடம் தான் வெண்ணங்கியா நீ மாறி. உண்மை. நம்ம காலத்துல தலபாக இறங்கி வந்தால உன்கிட்ட ஒரு முக்கிடமா காட்டல, உன் எல்லா சாபத்தையும் தொலைச்சிட்டு உன்னை வெண்மையா மாத்திருக்கிறார். இவ்வளோ பரிசுத்தமா மாத்திருக்கிறார். ஆனா வெள்ளை கலர்ல இருக்குது அவர் தலை மேல. அந்த இடத்துல கிரீடம் இருந்தது, முள்ளுல. உண்மைதான். ரைட்டா? அப்படி கொஞ்சம் டீப்பா பார்த்தா யாராவது தெரியுதுங்களா பாருங்க. இதுல சிங்கிள் போர்ஷனுக்கே இவ்வளவு பவர்னா கொஞ்சம் கண்ணு தந்து பாருங்களேன். அந்நாளில் அநேகர் நீதிக்குட்பட்டவர்கள் என்ற கிரீடத்துல நட்சத்திரங்களா இருப்பார்கள் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அந்த கிரீடம்? இன்னைக்கு யார் அந்த வெண்மேகத்தின் கிரீடம்? இன்னைக்கு இயேசு அடையாளம் காட்ட போறியா? இன்னைக்கு முட்கிரீடத்தை காட்ட போறியா? இல்ல நீன்னு சொல்ல போறியா? இங்க கண்ணை திறந்து பார், நீ தெரிவ. கண்ணை திறந்து பார், அவர் கிரீடத்துல நீ இருக்கிறது தெரியும். எந்த இடத்துல முட்கிரீடம் சூட்டப்பட்டதோ தலை பாகத்துல மனவாட்டிக்காக தான் தலையில முட்கிரீடம் சுத்தினாயா? இல்லைன்னா ஆணி 3 பேருக்கு முட்கிரீடம் சூட்டப்பட்டதா? இல்ல. சிலுவையில் அறையப்பட்ட 3 கல்வருக்கு முட்கிரீடம் சூட்டப்படல. ஒரே ஒரு கல்வனுக்கு தான் முட்கிரீடம் சூட்டப்பட்டது. யாரு? ஆமோஸுக்காக, மனோவாக்காக, பால் பாஸ்டுக்காக. அந்த பால் பாஸ்டுக்காக, இந்த பாவி டேவிடுக்காக அவர் தலையில கிரீடம் சூட்டப்பட்ட அந்த இடத்தை தான் இன்னைக்கு என்ன பண்றாரு? வெண்ணங்கில காட்டி சொல்றாரு,
அதுல நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு பாருப்பா. உண்மைதான் உண்மை. இப்பதான் தீர்க்கதரிசி சொல்றாரு. ஏன்னா இந்த பொற்கிரீடம் அந்த மார்க்கச்சை ஆண்டவர்கிட்ட இருந்து இப்ப யாருக்கிட்ட இருக்குது? இவங்க தான் 7 முத்திரைகளை கொண்டு வந்தவங்க. ஆமா. அந்த 7 தூதர்கள் தான் இந்த 7 முத்திரையை கொண்டு வந்தோம். ஏன்னா அந்த செய்தி முழுக்க முழுக்க ஆட்டுக்குட்டியானவரே, அந்த ஆட்டுக்குட்டியானவரே இந்த 7 தூதர்களுக்குள்ள மறைவா உள்ள வந்தாரு. அவங்களுக்கு தான் இந்த தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. இப்ப அதனாலதான் தீர்க்க சொன்னார், நான் போய் கதை. சரி, இந்த அதிகாரத்தை யார் அவங்க கையில கொடுத்ததுன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? கீழே படிங்க, அடுத்த வசனம். அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினியால் நிறைந்த பொற்கலசங்கள் 7 அந்த 7 தூதர்களுக்கும் கொடுத்தது. 7 பொற்கலசங்களை இப்ப யார் கொடுக்கிறது அவங்க கையில? அந்த ஆட்டுக்குட்டியானவர் அல்ல. உண்மை உண்மை. பச்சாதானே புரியும். அந்த 4 ஜீவன்கள் ஒரு ஜீவன் கொடுத்துதான். நான் சொல்றேன் அது சிங்கன்னு, அவர் சொல்றாரு கழுகுன்னு, அவரு சொல்றாரு எழில், சொல்றாரு காளைன்னு, இவர் சொல்றாரு மனுஷ முகம். ஆனா 4 ஜீவன்ல ஒண்ணுன்னு தானே சொல்லி இருக்குது. எது அவருக்கு கொடுத்தது? அந்த 7 தூதர்கள் யாருக்கு இப்ப எதை கொடுத்துருக்குறாங்க? 4 ஜீவன்ல ஒண்ணு தான் எடுத்துன்னு போய் 7 வாதைகளை ஊத்துறக்கிட்ட கலசத்தை கொடுத்துருக்குது. வில்லியம் பிரணாம்னா சாதாரண ஆளா? பிரதர் பிரணாம் கூப்பிடுறது தப்புன்னு சொல்ல, சகோதரனை கூப்பிடுன்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் எல்லாவற்றையும் என் சகோதரனுக்கு அறிவித்ததுனால என்னைக்காவது சகோதரர் இயேசுன்னு கூப்பிட்டுருப்பேன் வாழ்நாள்ல? நீ கூப்பிட்டா ஒத்துக்கிறையா பாஸ்டர்? நீ வந்து உன் வாழ்நாள்ல பிரதர் இயேசு கிறிஸ்துன்னு கூப்பிட்டா நான் சரண்டர் உனக்கு பிரதர் பிரணாம் கூப்பிட்டு நீ ஒரு நாளும் போட மாட்டேன். எழுதிதானே இருக்குது, எழுதி இருக்கிறதே. ஆனா இதுக்கு மட்டும் எழுதி இருக்கிறதேன்னு வரைய நான் எழுதி இருக்கிறதேன்றன தப்பு இல்ல, மாத்திங்க தயவு செஞ்சு. ஏங்க 7 வாதைகளுடைய கலசங்களையே அந்த 4 ஜீவன்ல இருந்து ஒரு ஜீவன் எடுத்து போய் கொடுக்குதப்பா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உன்னுடைய காலத்துடைய தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் சாதாரண ஊழியம் இல்ல. இந்த இடத்துல ஆட்டுக்குட்டியானவர் கொடுத்துருக்கணும். கலசங்களை கொண்டு போய் யார்கிட்ட? தூதர்கள் கிட்ட. ஆனா 4 ஜீவன்ல ஒன்று. இப்ப 4 ஜீவன்ல நீ சொல்லு மனுஷ முகம், ஐயா சொல்றாரு கழுகுன்னு, இவரு ஒத்துக்க மாட்டாரு சிங்கன்றாரு, இது காளைன்னு. நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பா எங்காவது சொல்லு, ஒரு வசனம் சொல்லு. இது அதுதான் ஐயா இருக்கிறது எனக்கு தான் தெரியும். இருக்கிறவராக இருக்கிறதா ஐயா. வெளிப்படுத்த விசேஷம் 10ஆம் அதிகாரம். அந்த யாரு தெரிஞ்சுக்கணும்ல, அந்த 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 லைனுக்கு அதிபதி யாரு தெரிஞ்சுக்கணும்ல. வெளிப்படுத்த 10:7 6-7 வாசல் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஐயா பத்தி பேசுறது. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் மூத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும், பூமியையும் அதில் உள்ளவைகளையும், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரும் மேல் ஆணையிட்டு சொன்னேன். இங்க உட்கார்ந்து பைபிள் மூடி வச்சுட்டு கேட்டுங்கிற சொன்னேன்னு படிக்கிறா. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற மேல் யார் இப்ப இந்த சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற மேல் ஆணையிட்டு சொல்றது ஒரே ஆள்தான், 7ஆம் தூதன் மட்டுமே. ஹல்லேலூயா. அப்ப அவங்க சொன்ன அந்த ஜீவன் யாரு? அந்த 7ஆம் தூதனே, வேற யாருமே கிடையாது. கழுகை தான் சொல்லுச்சு. பொற்கவசத்துக்கு போய் கொடுத்துருக்குது. மார்புல பொற்கவசம் ஜீசஸ் கிட்ட இருந்து 7 தூதர் கிட்ட மாறி இருக்குது. அவன் தான் 7 தூதர்களை கொண்டு வந்து 7 என்னை போல இருந்தாரு 7ஆவது தூதன். ஒரு செய்தி ஒரு தூதர் கொண்டு வருவான், ரட்சிக்கப்படுவாங்க, ரட்சிக்கப்படாத வாத விடும், ஜட்ஜ்மென்ட் போகும். கரெக்ட்டா? இந்த செய்தியை கொண்டு வருவா, ஒரு தூதன் சொல்லுவா, ஏற்று ரட்சிப்புல கொண்டு வருவா, கிருபை அவனை தாங்கும், மற்றவனை நியாயத்திற்கு கடந்து போகும். உண்மைதான். இதான் செய்தி. பொற்கவசம், மார்பு கவசம் எங்க போச்சு ராஜா? இன்னைக்கு மார்பு கவசம் எங்க போச்சு? 7. இந்த 7 தூதர் செய்தி நீ வாசிக்காம, இந்த 7 தூதர் செய்தி நீ படிக்காம, இந்த 7ஆம் தூதர் செய்தி நீ ஆராயாம ஒரு கால இயேசு கிறிஸ்துவை சந்திக்கவே போறது இல்லை நீ. உண்மைதான். அப்சல்யூட்லி. ஆமென். ஒரு கலசங்களை கொடுக்குது,
வாதிகள் ஒருத்தரும் போது இந்த ஒரு ஜீவன் எல்லா வேலையும் பண்ணுதுப்பா பைபிள்ல. எப்பேற்பட்ட ஊழியத்தை கொடுத்திருப்பார். அதெல்லாம் தானியேல் எழுத வரல, தீர்க்கதரிசி ஒரு மாதிரி உட்காந்துருந்தாரா ஆண்டவர்கள் வேணா வா ஆகாயத்து மேல தூக்கி போய் காட்டினாரா. அவங்க சபை ஜபசன் சபை இல்லை, ஆகாயத்துக்கு இருக்கிற மொத்த சபை உண்டுதான் சொன்னார். ஒருத்தர் கூட பெருமை பாராட்ட முடியாது வில்லியம் பிரணாம் மரியாதை தவிர. உண்மை உண்மை அப்சல்யூட்லி எஸ். ஆகாய அந்த வேர்டு அப்படியே எழுதிருக்குது. ஆகாயத்துக்கு மேலே கொண்டு போய் இந்த முழு சபைகளும் முன்னுடையதான் சொன்னாராம். எந்த தூதனுக்காக சொல்லியிருக்காரா? முதல் சபை தூதனுக்கு, 7ஆம் சபை தூதன் யாருக்காக சொல்லியிருக்காரா? மோசேக்கு சொல்லியிருக்காரா? தாவீதுக்கு சொல்லியிருக்காரா? யாருக்காவது சொல்லியிருக்காரா? ஒரே ஒரு தீர்க்கதரிசிக்கு தான் அந்த அனுமதி. உண்மை பிரதர். எஸ். ஏன்னா சாஷாத் ஆட்டுக்குட்டி ஆண்டவரே உள்ள இருந்தார். அதான் உண்மை. பிரதர் இதோட நிறுத்துறேன். எவ்விதமாய் தூதன் இடத்துல அநேகர் இந்த ரகசியங்களை பேசுறாங்க. நான் ஒரு பார்ட்டா சொல்றேன். இன்னைக்கு ஒரு 4 லைன் தான் வாசிக்க போறேன். அந்த ஓயர் ரிவர்ல வரும்போது தூதன் என்ன சொன்னா அவர்கிட்ட? உன் செய்தி 2ஆம் வருகை அறிவிக்கும். உங்களோட செய்தி அறிவிக்கும், முன்னோடியே இருக்கும். நீங்க இது ஒரு வகையான ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்னா, ஓயர் ரிவர் வரும்போது 2ஆம் வருகைக்கு பத்தி தான் பேசிச்சு. அந்த இடத்துல இருக்க ஒரு செய்தி முன்னோடும் அறிவிக்கும், 2ஆம் வருகை அறிவிக்கும் சொல்லி. ஆனா சபேனியா காணில பேசும்போது அப்படி பேசல. புரியுதுங்களா? சபேனியா காணில பேசும்போது பேசல. ஜீசஸ் கிட்ட வந்து தூதன் நின்று குடிக்காதே, பொய் சொல்லாதே, விபச்சாரம் செய்யாதே, எதிர்பார்ப்புக்காக பேசுறேன். ஜீசஸ் கிட்ட ஒரு தூதன் என்ன சொல்லல? குடிக்காதே, சுவை பிடிக்காதே, சரித்திரத்தை இது எதுவுமே அவர்கிட்ட சொல்லல. அந்த இடத்துல ஜீசஸ் பார்த்து சொல்றார், பேதுரு என் வாழ்க்கையை பத்தி நீ பார்த்துட்டு வெளிப்பாட்டை பேசாத. இது வெளிப்பாட்டுனால உனக்கு கொடுத்ததுப்பா. என் வாழ்க்கையை பார்த்து நீ இதை சொல்லல, தேவன் வெளிப்படுத்தினாருன்னு சொன்னார். ஆனால் தீர்க்கதரிசிக்கிட்ட வந்து தூதன் குடிக்காதே, பொய் சொல்லாதே, விபச்சாரம் செய்யாதே, உன் சரீரத்தை தீட்டுப்படுத்தாதே, வளரும் போது உனக்கு ஒரு ஊழியம் உண்டு சொன்னார். டோட்டல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜீசஸ் அண்ட் வில்லியம் பிரணாம். எதுக்காக சரீரத்தை தீட்டுப்படுத்தாத ஜீசஸ் கிட்ட சொல்லல, எதுக்காக சரீரத்தை தீட்டுப்படுத்தாத வில்லியம் பிரணாம் கிட்ட சொன்னாங்க? என்னைக்காவது ஆராய்ஞ்சிருக்கீங்களா நீங்க? ஒவ்வொரு முறையும் தொட்டுட்டே இருக்க இந்த விஷயம். எதனால ஜீசஸ் கிட்ட சொல்லல, எதனால வில்லியம் பிரணாம் கிட்ட சொன்னாங்க? ஜீசஸ் சொல்றாரு, என்ற லைஃபை பார்த்து நீ என்ன பண்ணாத, நான் தான் மனுஷகுமாரன் சொல்லாதன்னு சொன்னார். அப்படியே வாசிக்கணும். அதை எழுதிட்டு அவர் இதைதான் என்னிடத்தில் குறிப்பிட்டு சொன்னார். ஐயா, என்னுடைய போதகர்கள் அது பொல்லாத ஆவி என்று என்னிடம் கூறினார்கள் என்று, அதற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று எங்க கிரீன்வில் உள்ள அந்த கோவையில தூதன் கிட்ட பேசுறாரு. கீழே அவர் சொல்றாரு, அவர் இதைதான் என்னிடத்தில் குறிப்பிட்டு கூறினார். அவர் கர்த்தராகிய இயேசுவின் முதலாவது வருகையை, தம்முடைய முதல் வருகையை எனக்கு சம்பந்தப்படுத்தி கூறினார். கண்ணை தாண்டி போயிடும் அந்த லைன். உண்மைதான். ஆக்சுவலி எதுல பொருத்தி பேசணும் வில்லியம் பிரணாம்? 2ஆம் வருகையில பொருத்தி பேசுறாங்க. எலியாவை வச்சு பேசுறாங்க. எலியாவை பேசுறாங்க. 2ஆம் வருகையில கூட சேர்த்து பேசுறாங்க. உண்மை என்ன தெரியுமா? அந்த தூதன் அதை உள்ள டிக்ளேர் பண்ணது ஜீசஸோட முதல் வருகையோட தான் இவர் ஒப்பிட்டே பேசுறது. நீ தான் புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல உண்மைதான். இப்போ தெரிஞ்சு அவர் லைஃப்ல ஏன் குடிக்காத, சிகரெட் குடிக்காத, பொய் சொல்லாததெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. பாடியை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாடியை ஸ்பெசிஃபிக்கா இந்த சத்தியத்துக்காக ரெடி பண்ணி பரிசுத்தமா வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா கம்பேர் இந்த பூமியில யாராவது ஜீசஸோட முதலாவது வருகையில கம்பேர் பண்ண தைரியமா பிறந்த நபர் யாராவது பூமியில இருக்கிறோமா? எப்படி தூதன் சொன்னா? உங்க சந்தேகமா இருக்கு, நீ படிக்கலையா? நான் தப்பா வாசிக்கிறேன்னு வேணுமா புக்கு கொடுத்துட்டு போட்டா? என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய முதல் வருகையோடு என்னோட ஒப்பிட்டு பேசுறான்னு சொல்றாரு. என்னைக்காவது நம்ம திங்க் பண்ணிருக்கோமா? ஏன் அதை திங்க் பண்ணினா எல்லாருக்கும் உனக்கு விடை கிடைச்சிடும். அதை நீ ஆராய்ஞ்சினா அவங்க எல்லாருக்குமே விடை கிடைச்சிடும். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா,
பார்த்தோம்னா பார்த்தவங்க பைபிள் எடுத்துறாதீங்க. உன்னதன்னா உன்னதன்னு எடுத்துறாதீங்க. சகோதர சிலைகள்னா சகோதர சிலைகள் எடுத்துறாதீங்க. மறுபிறப்புனா மறுபிறப்புனே சொல்லாதீங்க. அதுக்காக நீங்கள் அழைக்கப்பட விசேஷ அழைக்கப்பட்டிருக்கீங்க. சரிங்களா? அது காலையில் இந்த காலத்தில் ஜெபம் பண்ணும் போது பாலோட ஊழியத்தை குறித்து எனக்கு ஒரு சந்தேகம். நான் தோமாக்கு அண்ணனாக இருந்தேன், என்ன பண்ணுறது? எப்படி ஒரு பால் தேவனை அழைச்சாரா இந்தியா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட தூங்குனேன். நான் காலைல 4 மணிக்கெல்லாம் எழுதிட்டேன். ஏந்து தம்பி ரொம்ப சந்தேகமாக பார்த்துக்கல. நைட் அண்ணா ஊழியம் என்ன ஒரு அவரோட சபையில் பால் இடது பக்கத்தில் உட்காந்துருக்கிறாப்புல. சபையில் 20-25 பேர் விசுவாசிங்க உட்காந்துக்கிறாங்க. இவர் பிரசங்கம் பண்ணுறாரு. பண்ணும்போது அவங்க எல்லாம் என்ன பண்ணுறது, சவுத்து பக்கம் வேடிக்கை பார்க்குறீங்க எல்லாமே. இங்கிருந்து கையை நீட்டி எல்லாரும் திருப்புறாப்புல. இப்படி திரும்பு எங்க நீ எல்லாரும் பக்கம் திரும்பி இருக்கிறா, இப்படி திரும்பி கையில பொம்மை மாதிரி திருப்புறாப்புல. திரும்புது தலை எல்லாமே முறிக்கணும் தானே, தலையை திரும்ப முறிக்கணும். முறுக்கல என்ன கவனிக்க மாட்டேன்னு திருப்புறாப்புல. எல்லாம் வேடிக்கை பார்க்குதுங்க, சவுத்த வேடிக்கை பார்க்குதுங்க. பிரசங்கம் பண்ணாட்டி பிடிச்சி திருப்புறாப்புல. சூப்பர், அழைப்பு உண்மையாயிடுச்சு. விசுவாசிங்க 10 பேருக்கு 20 பேர் ஆக போறாங்க அந்த சபையில. 10 பேருக்கு கன்னிகாபுரம் ஏல்பேத்தேல் சகோதரர் மோசத்தேன் தனியாய் நின்று வந்து தன் ஊழியத்தை கர்த்தரோடு ஆரம்பித்த அந்த ஊழியத்துல அவளோட மூத்த மகன் பால்தான் போதுகிறாங்க. அபிஷேகம் பண்ணோட சபையில கர்த்தர் நிச்சயமா அந்த சபையை நடத்துவார். அது சாட்சியா இருக்குது மத்தியில சொல்லிட்டு போறாரு. இது மேல பேசுறதுக்கு என்கிட்ட வார்த்தை இல்லை. ஊழியக்காரன் நீங்கெல்லாம் செய்தியை படிக்கும் போது யாரு பைபிள் வசனத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க நோட் பண்ணி படிங்க. அதை எழுதி வச்சுங்க. அது சபைக்கு கொண்டு உபதேசம் பின்னாடி இருக்கு. உங்க டாக்டருங்கெல்லாம் சபையை பரிசுத்தாவிகளை கொண்டு போறது எப்படின்னா மறுபிறப்பு தான். மறுபிறப்புனா என்ன? நீ ஜீவன தேவனுக்குமானாகிய தனிப்பட்ட விதத்துல அவரை பத்தி என்ன பண்ணிருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என் மனோவை சொல்லிட்டாரு இந்த டாக்டர் பேசுறேன். டேவிட் ஒரு குப்பன் பேசுறாரு அப்படி எல்லாத்துல மனோவா உண்மை. அவர் இந்த பிரசங்கத்தை போயிட்டு இப்போட ஒரு வெளியே போயான்ட்டு இருந்தாருன்னா நான் நின்று இருக்க முடியாது. அந்த சகோதரர் என்ன உயர்த்தினே வராமல பிரசங்கம் எங்க மூலையில பாசன மறைச்சு வச்சிருந்தாங்க. அந்த சகோதரர் என்ன பண்ணாரு, இந்த பிரசங்கத்தை கொடுத்து ஆனா நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன் பேசுறேன். அவர் பர்மிஷன் கொடுத்தா பேசுறேன், அவர் அனுமதிக்கல நான் பேச முடியாது. உண்மையாவே அந்த சகோதரன் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உட்காந்து கேட்டவங்களை ஆசீர்வதிப்பார். என்ன எல்லாம் முடிவு இப்படியா செய்தியை கொண்டு போங்க. இப்படியா ரகசியங்கள் அதுல இந்த மாணிக்கம் இருக்குது. வசனத்துக்கு வசனம் பேரல் ஆகும். கர்த்தருடைய வசனத்தை தேடி பாரு, தோடு இல்லாதிராது, ஒன்று குறைவு இல்லாதிராது. ஒரு மாதுளை பொற்க சின்ன பொற்கச்சிக்கு ஒரு அடையாளம் இருக்கும். அந்த 4 ஜீவனை ஒன்று பாருன்னா அதுக்கு பின்னாடி இருக்கும் ஒரு இடத்துல. நீ தேடினியான்றதான் கேள்வி. உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தை கொடுத்த பாஸ்டர் மனோவுக்காகவும், பாஸ்டர் எழில், உதவி ஊழியர் சார் ஆமோஸ், பாட்னர் ஸ்ரீதர், திருவண்ணாமலை பாஸ்டர் பால், ஏல்பேத்தேல் கன்னிகாபுரம் சபையில் போதகராக மெய்ப்பரா வந்திருக்கிற ஷெப்பர்ட். இஸ் நேம் இஸ் ஷெப்பர்ட் நவ். போதகர் தெரியாது எனக்கு, போதகர் தமிழ்நாடு இஸ் ஷெப்பர்ட் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன். பால் தயானந்தன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம ஐக்கியமா இருப்போம். ஒருத்தருக்குள்ள விட்டு கொடுத்து ஒரு காலத்தில் நான் அந்த பாஸ்டர் மனோவிட்ட வைக்கிற நேரத்தை ஒப்படைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமை சகோதரர் டேவிட் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். மெய்யாகவே மற்றவர்களுக்கு இந்த செய்தியானது எப்படி புரிஞ்சதுன்னு தெரியல. இதில் நான் புரிந்து கொண்ட விதமாக பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மனிதனா பூமிக்கு வந்து ஒரு பரிபூர்ண மனிதனா போய் பேசாமல் திருடாமல் பர்ஃபெக்ஷனாக வாழ்ந்தது எந்த வகையில் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமே கிடையாது. ஏன்னா அவர் தேவை. அவர் போய் பேசாமல் வாழ்ந்தார், திருடாமல் வாழ்ந்தார், விபச்சாரம் பண்ணாமல் வாழ்ந்தார்னு சொல்கிறது. ஆனால் பிசாசு எந்த தேவகுமாரன் ஆதாமை அவன் வஞ்சித்து தேவத்துவத்தை வெளிப்படுத்த முடியாமல் அவன் கெடுத்து போட்டானோ, அதே மாம்சத்தில் அந்த தேவத்துவத்தை வெளிப்படுத்தும்படியாகவே யாரோ ஒருத்தர் வாழ்ந்துதானே ஆகணும். அதுதான் சகோதரர் இன்னைக்கு சொல்ல வந்த விஷயம். ஆதாம் தேவன் கொண்டு வந்த கான்செப்டே ஆதாம் எதுக்காக வர வச்சார்னா தேவத்துவத்தை ஆதாம் வெளிப்படுத்தணும். ஏன்னா ஆவியா இருக்கிற தேவன் சரீரத்துல வந்து தேவத்துவத்தை வெளிப்படுத்தணும். ஆனால் வார்த்தையின் அடிப்படையில் ஆதாம் விழுந்து போயிட்டான். ஸோ அது இயேசு கிறிஸ்து வந்து அதை ஃபில்பில் பண்ணும்போது அது முழுமை அடையாது. ஏன்னா அது பூமிக்குரிய சரீரம் அல்ல, அது வானத்திலிருந்து வந்த சரீரம்.
முதலாம் மனுஷன் மண்ணால உண்டானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து கர்த்தர். அப்போ பூமியிலிருந்து வந்த மனுஷன் பாவத்துல விழுந்து போன பிறகு வானத்திலிருந்து வந்தது முழுமையா அதை ஈடுகட்ட முடியாது. சோ அதே பூமியிலிருந்து பிறந்த அதே பாவத்துல இருந்த ஒரு மனுஷன், எந்த மனிதன் அந்த பர்ஃபெக்ஷன் வந்து விழுந்து போனானோ அதே பர்ஃபெக்ஷனா கொண்டு வந்த பிறகுதான் அந்த காரியமானது முழுமை பெறும். அது நம்மளால பண்ணவே முடியாது, அதுதான் காரியமே. அதுக்கு தேவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்முடைய தீர்க்கதரிசி தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டே வருகிறார். ஏதோ ஒரு மனுஷன் பர்ஃபெக்ட்டா வாழணும் சகோதரா. நீ வாழ முடியல, நீ நாள நான் வாழ முடியல. யார் வாழ முடியும் நீங்க என் டைம்ல? இதுக்கப்புறம் பிறந்து வரவங்க கூட வாழ முடியாது. அப்போ வாழ முடியாது ஒண்ணு தேவன் சொல்லுவாரா? கொடுக்க மாட்டார்ல. அப்ப யாரோ ஒருத்தர் பர்ஃபெக்ஷனா வாழ்ந்து காட்டணும். அப்ப அந்த வாழ்ந்து காட்டுற விஷயம் அதுதான் சொன்னாரு, உன் சரீரத்தை தீட்டுப்படுத்தாத, உன் சரீரத்தை கரைப்படுத்தாத, சிகரெட் பிடிக்காத, தண்ணி அடிக்காத. இதை சொன்னது காரணம் என்ன? அந்த தேவத்துவம் இயேசுக்குள்ள பரிபூர்ணம் அடைந்தது பெரிய விஷயம் அல்ல. எந்த மனுஷன் பாவத்துல இருந்து போனானோ அந்த பாவத்துல இருந்து எடுத்தவனை அந்த பரிபூரணத்துக்குள்ள கொண்டு வர, அப்பதான் ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவன் பர்ஃபெக்ட்டா போக முடியும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதை கேட்கறவங்களுக்கு என்னமோ பிரணாம் கிறிஸ்தவ பெருமையா பேசுறாருன்னு வரும். அதுதான் சொல்றாரு, புரிந்து கொள்ளுதல் சொல்ல வந்தார். சொல்ற உலகமோ என்னை புரிந்து கொள்ளாது. வில்லியம் மரி பிரணாம் அவரை நீ புரிந்து கொள்ளணும். ஏன் அவருக்குள்ள இதெல்லாம் நடந்தது? எதுக்கு நடந்ததுன்னா, மனவாட்டியின் எல்லா மனவாட்டிக்காகவே ஏதோ ஒரு மனிதன் பர்ஃபெக்டா வாழ்ந்தாரு. ஆனா நீங்க நான் வாழ முடியலனா? யாராவது பூமியில வாழ்ந்தாங்களா வில்லியம் மரி பிரணாமை தவிர? எல்லாம் சொல்லுவாங்க நான் ஈ காக்கா கூட துரோகம் பண்ணது இல்ல, செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் தேவனே அதை தடை பண்ணி, ஏனால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசம் செய்து. நான் சகோதரர் சொன்னப்போ அப்ப ரெட்டிப்பா அந்த காரியம் நிறைவேறணும்னா நமக்குள்ள இருந்து நிறைவேறும். கண்டிப்பா. எப்படி நிறைவேறும் போவோம்? தானே? இதுதான் சகோதரர் இவ்வளவு நேரம் கொண்டு வந்த காரியம். என்னன்னா, நீ தீர்க்கதரிசிக்குள்ளேயே அந்த பர்ஃபெக்ஷன் நீ பார்க்கணும்னா பார்த்துட்டீங்கன்னா, அப்ப இந்த செய்தி அவருக்கு மட்டுமே வந்திருக்கணும், நம்ம கிட்ட வந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏன் அது தீர்க்கதரிசி ஒரு இடத்துல சொல்றாரு, நீ பிரணாம் நீ மனுஷன் என்பதை நிரூபித்து விட்டாய்ன்றார். ஏன் அப்படின்னு கேட்கிறார் தீர்க்கதரிசி. நான் உனக்கு சொல்ல வேண்டாம், ஜனங்களுக்கு இதை சொல்ல வேண்டாம்னு சொல்லும் போதும் நீ மீறி சொல்லி நீ மனிதன் என்று நிரூபிக்கிறாய். ஆமா, நான் சொல்லிதான் ஆகணும். நீ சொல்ல வேண்டாம் சொன்னா சொல்லிதான் ஆகணும். ஏன்னா இந்த செய்தி ஜனங்களுக்கு மனவாட்டி. தேவன் மறைக்கிறார், சொல்லாதுன்றார் தூதன். இதை சொல்லாத பிரணாமன்றார், சொல்லிடுறாரு. நீ மனுஷனை நிரூபிச்சுனே வர. நம்முடைய காலத்திலும் தேவத்துவத்தை ஒருத்தர் வெளிப்படுத்த முடியும் என்றால் நம்மளால முடியும். காரணம் என்ன? ஏன் முடியாது? நாமளும் மறுபடியும் பிறந்தால். மறுபடியும் பிறப்பு எவ்வளவு அருமையான காரியம் பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிவதுதான் மறுபிறப்பு. மறுபிறப்பு என்றால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த மறுபிறப்பு தான் எந்த சபை ஸ்தாபனம் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இதே கடைசி கால செய்தியிலே இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாதனால தான் மறுபடியும் பிறந்துட்டேன். அப்ப இயேசு கிறிஸ்து கேட்டா வரப்போறான்றாங்க. அப்புறம் எப்படி நீ மறுபடியும் பிறந்துட்டேன்னு சொல்ற? கரெக்டுங்களா? அல்லேலூயா. ரொம்ப ஒரு லைனும் நான் இதை அடிக்கடி நான் சொல்லுவேன் பிரதர் கிட்ட. இந்த டேவிட்டனா அவர் வந்து அத்தி மரம் துளிரும் போது இது வசந்த காலம் வரும், மற்ற மரங்கள் துளிர்ந்து விடும். இதை சொல்லிட்டே வரும்போது வாசல் அருகே வந்து நிற்கிறார். செய்தி தலைப்பு இடுக்கமான வாசல். செய்தி தலைப்புல இயேசு நானே வாசல் என்றார். இதை நான் அநேக முறை நான் கோச்சிட்டு வரேன் சபையில. பேசிட்டு வர பத்தியில சொல்றாரு, நான் ஒரு பெந்தோக சபைக்கு சென்றேன். அடுத்து சொல்றாரு, இதோ வாசல் என்று தட்டுகிறேன். நம்ம இதை தான் இங்க மிக்ஸ் பண்றோம் எல்லாருமே. அநேக கொஞ்ச நாளா நான் பாக்குறேன், எல்லா என்டைம் பிலிவரும் பழைய ஏற்பாடு ஆபிரகாமை பெருசா பேசுறாங்க, ரொம்ப மணிக்கணக்கில் பேசுறாங்க, பவுல பெருசா பேசுறாங்க. ஆனால் சமகாலத்துல அந்த தீர்க்கதரிசியோட காரியத்தை எடுத்து யாரும் பேசி மேட்ச் பண்ண மாட்டாங்க. அப்படி நீ மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தேவன் இன்றைக்கு இங்கே இருக்கிறார் என்பதை நமக்கு புரியும். அல்லேலூயா. நீங்கள் ஆபிரகாமை அறிந்திருக்கிறீர்கள், என்னையும் அறிந்திருப்பீர்கள். இயேசு என்ன சொன்னாரு? முதலாவது இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி தான்ன்றது அந்த நிச்சயம் வந்தா மாத்திரம் தான் இந்த செய்தி புரியும். இயேசு கிறிஸ்து முதலாவது யாரு? அவர் ஒரு ப்ராஃபட்.
தீர்க்கதரிசியும் அவர் தீர்க்கதரிசியாவே நீ செய்தியை படிச்சா மாத்திரம்தான் முழு செய்தியும் புரியும். ஆனால் அது உள்ள என்ன ஒளிஞ்சிருக்குது? தேவத்துவம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தேவன் 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 பேசுறாங்க. ஒரு 10 நிமிஷம் பிரசங்கத்தை நீ இயேசுவை தீர்க்கதரிசியா பிரசங்கம் பண்ணி பாரு, இந்த செய்தி தெளிவா புரியும். சரிதானயா? ஒரு நாள் முழுவதும் இயேசுவை ப்ராஃபிட்டா பேசிப்பாரு, அவர் முழுக்க முழுக்க ப்ராஃபிட் தான். உள்ள இருக்கிற தேவன் சொன்னதுனால தான் நீ பாக்கியவான் சொல்ற. சேம் அதே போலதான் தீர்க்கதரிசி தான் பிரணாமு. நீ உள்ள இருக்கிறத தேவனை கண்டுபிடிச்சாதான் நீ பாக்கியவான் சொல்ற. நீ பிரணாமுடைய ஜீவித்தை நீ பார்க்கணும், பார்க்கற அவருடைய காரியத்தை பார்க்கற இல்ல, அந்த ரெவலேஷன் என்னன்றது பாரு. இதெல்லாம் ஏன் அவர் சொல்றாரு, ஏன் இதெல்லாம் மேட்ச் பண்ணி காட்டுறாரு தீர்க்கதரிசி? யாரோ ஒருத்தர் வாழாம எதுக்கு சொல்லணும்? யாரோ ஒருத்தர் வாழ்ந்தானே ஆகணும். யாரோ ஒருத்தர் வாழ்ந்தானே ஆகணும். நீ நானும் வாழ முடியல, ஏன்னா நீ நானும் பாதியில வந்தோம். அவர் பிறக்கும் போதே ஒளியில பிறந்தார். யாரு? தீர்க்கதரிசி. எப்பா நீ இயேசு கிறிஸ்து பிறந்தாரே வாழ்ந்தாருன்றத பெருசா பேச முடியாது. ஏன்னா அவர் தேவன், அவரால் பிறக்க முடியும், வாழ முடியும், எல்லாம் பண்ண முடியும். செக்ஸுவல்ல பிறந்து மாம்சத்துல பிறந்து ஒருத்தன் எல்லா தவறும் செய்யாம இருக்குதான் இங்க பெரிய விஷயம். புரியுதா? அல்லேலூயா. மெய்யாகவே அந்த ஒரு ஒப்பனையை நாம் பார்க்கும்போது நாம தீர்க்கதரிசி தூதன் சொல்றோம், ஆனா அவரு எவ்விதமாக தூதன் என்னிடத்தில் வந்தாரு அப்படின்றார். அப்போ எந்த ஒரு செய்தியும் எங்கிருந்தோ தூதன் வந்து அவர்கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கு. எவ்விதமான தூதன், இங்கிலீஷ்ல என்ன? Who the angel came to me. நாயா? How the angel came on me. How the angel came to me. எப்படி நடந்து தூதன்? எப்படிப்பட்ட தூதன் என்கிட்ட வந்தாரு? எவ்விதமான தூதன் என்கிட்ட வந்தாரு? எனக்கு எதுவுமே தெரியாதுதான், அவருக்கு எதுவுமே தெரியாதுதான். ஒரு இடத்துல சொல்றாரு, அண்ணன் சொல்லுவாரு பார்த்தேன், இந்த 7 தூதர்ல கடைசி தூதன் கிட்டத்தட்ட என்னை போல இருந்ததுன்றார். ஆக்சுவலா அது அவர் தான். அது அந்த 7வது நபருக்கு தீர்க்கதரிசி கால்ல, அந்த நபர் கால்ல தான் போய் யோவான் விழுறான். யார் கால்ல விழுது? இனிமையான் தான் அமே சொல்லுதா? நம்ம கால்ல தான் விழுறான். அதனால சொல்றாரு, அது யாரை போல இருக்குது? அந்த 7வது நபர் அவரை போலவே இருக்குது. நாம ரொம்ப ஒரு குறுகிய மூலையில நம்ம செய்தியை பார்க்கிறோம். நீ தேவத்துவத்துல வச்சு செய்தியை பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லாமே புரியும். அவர் சொன்னார் பாரு, ரெட்டத்தனியா எலியாவி இல்ல, கிறிஸ்துவின் ஆவி ரெட்டத்தனியா நமக்குள்ள வந்துடும். வெறும் பேய் ஓட்டுறதும் பிசாசு ஓட்டுறதும் இதையே பேசினுக்கிறோம். ஸ்போக்கன் வேர்டு, உரைக்கப்பட்ட வார்த்தை எப்ப பேச போறோம்? பட் அதை பேசக்கூடிய நபர் நம்மளே இல்லைன்னு சொல்லி நம்மளே நம்ம மட்டும் தட்டிக்கிறோம். அது நம்மளால முடியாது, அதனால நம்ம செய்ய முடியாது. அதான் பவுல் பேர் சொன்ன மாதிரி, நீ கிறிஸ்து, நீ தேவனா இருந்தா நானும் ஏறி வருவா, ஆண்டவரே நீயா இருந்தா நான் ஏறி வருவா. வா வா, ஒரே வார்த்தை, அவ்வளவுதான். வா, வேற எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம பிரைஸ் லார்ட். மெய்யாகவே கர்த்தர் தாமே இன்னும் அதிகமான நம்ம இந்த வெளிப்பாடுகள் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மளை இப்படியாக ஒரு ஏவுறார். இன்னைக்கு அநேக சபைகள்ல பேசிக்காக சொல்லி அதெல்லாம் பார்த்தா நேரம் இருக்கு, முதல்ல இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்றாங்க. இன்னைக்கு கிறிஸ்து எங்க இருக்கிறார், என்னவா இருக்கிறார்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு மகத்தான காரியம். பிரைஸ் லார்ட். அதன் பிறகு அவர் உள்ள வந்துட்டா எல்லா ஆட்டோமேட்டிக்கா அவர் பார்த்துருவார். முதல்ல அவரை உள்ள கொண்டு வா, அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கோ. நானே அவர் என்று நீ விசுவாசிக்க விட்டால் ஒரு பாவங்களிலே சாவீர்கள். அப்ப இன்னைக்கு பாவமானது எது? இன்னைக்கு எல்லா என்டைம் சபையும் இன்னைக்கு பாவத்துல தான் இருக்குது. என்ன பாவத்துல இருக்குது? இன்னைக்கு பரிசுத்த ஆவி தான் இன்னைக்கு மேசியான்னு தெரியாத பாவத்தில் இருக்கிறது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியா வந்திருக்கிறாரு கிறிஸ்து தான் தெரியாத பாவத்தில் இருக்குது. அல்லேலூயா. அந்த பாவத்தை நாம் செய்யாதபடிக்கு தேவன் நம் கண்களை திறந்ததுக்காக தேவன் நன்றி செலுத்தலாம். நாம் கண்களை மூடி நாம் எழுந்து நின்று தேவன் நன்றி செலுத்தும் வகையிலே, உண்மையாகவே தேவனே, ஆண்டவரே கர்த்தாவே, நீர் கர்த்தாவே மோசே சொன்னது போல என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களிடத்திலிருந்து எழும்புவார் என்று சொல்லும்போது, ஒரு தீர்க்கதரிசி தான் பிறப்பார் என்று ஜனங்கள் அறிந்திருந்தும் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தவற விட்டார்கள். ஆண்டவரே, புறஜாதிக்கும் அப்படியாக ஒரு தீர்க்கதரிசி தான் தேவனை வெளிப்படுத்துவார் என்ற அந்த ஒரு நிச்சயத்தை இன்னைக்கு அநேகர் கர்த்தாவே ஸ்தாபனங்கள் மறந்து போகலாம், மறைத்து விடலாம், அவர்கள் பார்க்காமல் போகலாம். ஆனால் இந்த கடைசி கால செய்தியில் தீர்க்கதரிசி சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களும் அவருக்குள்ளாக இந்த மனுஷகுமாரோட ஊழியமும் இந்த கர்த்தரே ஆவியானவர் என்ற அந்த வெளிப்பாட்டை ஜனங்கள் அறியாமல் இன்றைக்கும் கர்த்தர் வருவார்,
பரிசுத்த ஆவிதான் பிரணாமிடத்தில் பேசினார், தூதன் தான் பேசினார், கர்த்தர் அல்ல என்று அவர்கள் கண்கள் அப்படியாக குருடாக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. உண்மையாகவே நாங்கள் அப்படியாக இல்லாதபடிக்கு எங்கள் கண்களை நீ திறந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே தேவனீர் கர்த்தர் ரெட்டிப்பான ஒரு கிறிஸ்துவின் ஆவியை நீ கொடுத்திருக்கிறேன் என்பதை இந்த கர்த்தர் மனித சரீரத்தில் இருந்து எங்கள் தீர்க்கதரிசியானவர் அப்படியாக தேவத்துவத்தை வெளிப்படுத்தினார் ஆண்டவரே. மெய்யாவே நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விழுமையாக அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தா அந்த 7 தூதர்கள் கர்த்தாவே, அந்த 7ஆம் தூதன் என்று எங்கள் தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அவர் பூமிக்கு மாத்திரமல்ல எல்லா பரலோக தேவனுடைய கரங்களிற்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே இந்த கடைசி தூதன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி நட்சத்திரம் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்து நாங்கள் வெறும் கர்த்தாவே ஒரு ஆயத்தமாகிற செய்தி மாத்திரம் இல்லாமல் ஒரு பரிபூர்ணமடைகிற செய்தியை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் கர்த்தாவே. நாங்கள் மனவாட்டியாக நாங்கள் மனைவி என்ற ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும்படியான இது செய்தியாக இருக்கிறது. நாங்கள் மனவளனை பெற்றுக்கொண்டிருக்கிற செய்தியாக இருக்கிறது ஆண்டவரே. அநேகர் இது வெறும் ஆயத்தப்படுத்தக்கூடிய செய்திதான், மறுபடியும் மேசியா வருவார், மறுபடியும் ஊழியம் செய்வார் என்று அநேகர் ஆண்டவரை சொல்லும் போது வேதனையாக இருக்கிறது அப்பா. மெய்யாகவே ஆண்டவரை இன்றைக்கும் ஒரு சிறு கூட்டத்துக்கு ஆண்டவரை நீ வெளிப்படுத்தியிருக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடைசியாக பேசின சகோதரி ஒப்பு கொடுத்து வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஒப்பு கொடுத்து நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஏல் டேனியல் அவர்கள், பல்லாவரத்தில் ஊழியம் செய்கிற கிறிஸ்துவின் மனவாட்டியின் சபை போதகர் ஏல் டேனியல் அவர்கள் கடைசியாக வந்து ஜெபித்து இந்த ஆராதனை முடிப்பார். நன்றி ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தர்மையான இரவின் பொழுதிலே தேவனே, சாயங்கால வெளிச்சத்தின் நேரத்திலே உடைய வார்த்தை கேட்கும்படியா நீ தந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே உம்மால் முன்குறிக்கப்பட்ட வித்துக்களாக, முன்னறிந்த ஆண்டவர் வித்துக்களாக நாங்கள் இங்கே ஒன்று கூடி வார்த்தையை ஆண்டவரே பெற்றுக்கொள்ளும்படியாய், இக்காலத்துக்குரிய சத்தியத்தை சத்தியமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீ தந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் ஆவி இது இரட்டத்தனியாக எங்களுக்காக நீ கொடுத்தீர் என்று ஆண்டவரே இந்த மகத்தான காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. எப்படியாக ஆண்டவரே கிறிஸ்துவானவர் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே தன்னை அர்ப்பணித்தாரோ அப்படியாக நாங்களும் ஆண்டவரே தாவியங்களை அர்ப்பணிக்க ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தப்படும்படியாய் நீர் உம்மை கீழான நிலைக்கு தாழ்மையான நிலைக்கு உம்மை ஒப்பு கொடுத்தீர் என்று நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தாழ்மையும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட பொறுமையும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆண்டவரே உடைய ஜீவித்தின் கிரியைகள் எங்கள் மூலமாய் வெளிப்பட தேவனே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை மகத்தான தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவரே 7ஆம் தூதனின் சத்தத்தின் நாட்கள் ஆண்டவரே அவன் எல்லாவற்றையும் முடிப்பான் என்ற ஆண்டவரே. எல்லா ரகசியங்களும் ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே கிடக்கப்பட்ட எல்லா விடப்பட்ட இணைப்புகளும் முடிச்சுகளும் அவன் மூடி வைப்பான் என்ற ஆண்டவரே. அவன் இணைப்பான் என்ற ஆண்டவரே அந்த மகத்தான ரகசியத்தை ஆண்டவரே இந்த நாளை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. அந்த கழுகின் சத்தத்தில் ஆண்டவரே நாங்கள் இன்னுமாய் ஓட ஆண்டவரே, இன்னுமாய் அந்த பலத்திலே ஆண்டவரே அநேகரை நாங்கள் ஆண்டவரே இந்த மகத்தான சத்தியத்துக்கு கொண்டு வர ஆண்டவரே எங்களை நீர் பயன்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இதற்காக எங்களை தெரிந்து கொண்டிரும் ஆண்டவரே. அந்த மகத்தான ஊழியத்தை நாங்கள் செய்து முடிக்க ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் எங்களை சரி செய்து கொண்டு இன்னுமாய் நாங்கள் எங்கே ஆண்டவரே சரியாக வேண்டுமோ, எங்கே நாங்கள் உபதேசத்தில் சரியாய் நிற்க வேண்டும் ஆண்டவரே. வார்த்தை என்ன சொன்னதோ அதே நாங்கள் சொல்லவும் ஆண்டவரே. வார்த்தை என்ன ஜீவிக்க சொன்னதோ அதே நாங்கள் எங்களிருந்து ஜீவித்து காண்பிக்க ஆண்டவரே எங்களை நாங்கள் தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த வார்த்தை கொண்டு வந்ததான சகோதரனை நீங்க ஆசீர்வதிங்க இவனே. இன்னுமாய் அநேக காரியங்களை ஆண்டவரே எளிமையாக நீ தாமே நீ பேசின அதே வார்த்தைகளை நீர் ஆண்டவரை மீண்டுமாக இறங்கி எங்களுக்கு எளிமையாக வியாக்கியானை தள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ அவரை ஆஸ்வதிங்க, குடும்பத்தை ஆஸ்வதிங்க, ஊழியர்களை ஆஸ்வதிங்க. இந்த நாள் எங்கள் இடத்துல இருக்கிறதான பாஸ்டர்ஸ்களை ஆஸ்வதிங்க தேவனே. அவருடைய ஒவ்வொரு ஊழியர்களை கத்தத்தாம எடுத்து பயன்படுத்தும்படியா இன்னுமாய் ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு என்று ஆண்டவரே இந்த கடைசி சத்தத்தின் ஆண்டவரே இன்னுமாய் எல்லா இடத்திலும் கொண்டு செல்ல தேவனே இந்த கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பால் ஆண்டவரே சோனை ஆஸ்வதிங்க, அருமையான பழனிபாலை ஆஸ்வதிங்க, அருமையான மனோபிரதரை ஆஸ்வதிங்க, இன்னுமாய் ஆமோஸ் ஆண்டவரே ஸ்ரீதரை ஆஸ்வதிங்க. ஒவ்வொருத்தரும் நீ தானுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இதை பொறுப்பெடுத்துக்க மீண்டுமாய் நாங்கள் ஆண்டவரே இணையும் போது அதே மகத்தான சத்தத்தோடு ஆண்டவரே அதே ஆண்டவரே அன்போடு நாங்கள் இணைந்து தேவனை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு மீண்டும் வழிவாசலை திறக்கப்படியாக கூட ஒப்பு கொடுக்கிறோம்.
நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மகத்தான ரட்சகராய் ஜெகநாதராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். போன ஞாயிற்றுக்கிழமை மெய்ப்பராக அபிஷேகம் பெற்றிருக்கிற ஏல்பத்தில் கனிகாபுர சபை போதகர் வந்திருக்கிறார், மெய்ப்பர் வந்திருக்கார். அவங்க கரங்களை தட்டி அவங்க ஒரு வாழ்த்துதலை சொல்லுங்கள். ஊழியத்தையும் உங்களை ஆஸ்வதிப்பார். வைக்கிறது தானே.